யூனிவர்சிட்டி கைடன்ஸ் போஸ்ட் கைடன்ஸ் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிச்சம் சந்தோஷம். ரைட், நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன ஐடியாவில் இருக்கணும்னு சொல்லிட்டோம்னா, இப்போ எல்லாரும் வந்துட்டு எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டோம்னா, யூனிவர்சிட்டி வந்துட்டு ஒரு ரிசல்ட் ஒன்று எடுத்திருப்பீங்க. அந்த ரிசல்ட்டை வச்சு யூனிவர்சிட்டி போக ஏழுமா ஏழாதா, இப்போ நான் வந்துட்டு கோர்ஸுக்கு அப்ளை பண்ண ஏழுமா ஏழாதா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய டவுட்ல இருப்பீங்க. நான் இந்த செமினார் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, நீங்கள் வந்துட்டு 3 இயர்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டோம்னா, ஏல வந்துட்டு 3 இயர்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டோம்னா, நீங்கள் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான். இப்போ அதால் எல்லாரும் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு பொருத்தமான கோர்ஸை நீங்கள் தெரிவு செஞ்சு அதில் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? என்னை பற்றி சொல்லணும்னு சொன்னால், என் பேர் ஏஹெச் அஹமத் வசீமுல்லா. ஸ்ரீஜவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டியில் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியில் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீசஸ் இந்த ஃபோக்கஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன். 3rd இயர் வந்துட்டு இருக்கேன். ரைட், இப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு என்டர் ஆகுறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகுற வந்துட்டு நம்ம ப்ராசஸை வந்துட்டு 3 ப்ராசஸாக வந்துட்டு எடுப்போம். முதலாக வந்துட்டு எடுத்தோம்னு சொல்லிட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு செய்கிறது இப்போ நம்ம செய்ய போகிறது. முதலாவது ஃபில் த ஆன்லைன் ஃபார்ம் பை என்டரிங் யூஜிசி போர்ட்டல். இப்போ யூஜிசி போர்ட்டல் ஒன்று இப்போ யூஜிசி வெப்சைட்டுக்கு போய் அதில் வந்துட்டு நீங்கள் ஃபார்மை வந்துட்டு ஃபில் பண்ணணும். அதான் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்குரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை செய்ததுக்கு பிறகு யூனிவர்சிட்டியால் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டோம்னா, உங்களுக்கும் நீங்கள் அனுப்புனதுக்கு பிறகு உங்களுக்கு ZD ஸ்கோர் வழியாக போகுதுன்னு சொல்லி, கட் ஆஃப் மார்க்ஸ் வழியாக போகுதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தருவாங்க. அதில் போய் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், ZD ஸ்கோர் வழியானதுக்கு பிறகு உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அடிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்க சொல்லி வெளியாகும். இப்போ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துருவீங்க. பார்த்ததுக்கு பிறகு கொஞ்ச நாளையால் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டோம்னா, யூனிவர்சிட்டியிலேருந்து யூஜிசியிலேருந்து ஒரு ஃபார்ம் ஒன்று வரும் உங்களுக்கு. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், நீங்கள் செலக்ட் ஆகுன அந்த கோர்ஸுக்கு நீங்கள் போகிறதுக்கு, அந்த கோர்ஸுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி சொல்லி அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பெரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன்றும் கட்ட தேவையில்ல, ஒரு 50 ரூபா கட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டோம்னா, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகலாம், ஆனதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், நான் யூனிவர்சிட்டி வந்துட்டு உங்களை வந்துட்டு கண்டக்ட் பண்ணும், உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. அது வந்துட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்து வேறுபடும் அந்த டைம். அதுக்கேற்ற மாதிரி உங்களை தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறது. நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி மாணவனா உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்வாங்க. அதில் டாக்குமெண்ட்டை வந்துட்டு என்ன செய்ய வேண்டிய வரும், சப்ளை பண்ணி வரும். உங்களோட டாக்குமெண்ட்டை வந்துட்டு என்ன செய்ய வேண்டி வரும், சப்மிட் பண்ண வேண்டி வரும். ரைட், இப்படி வந்துட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போவீங்க. அடுத்த பார்த்தோம் சொன்னால், இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆக்களும் வந்துட்டு இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகிறோம், அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிற ஆக்களும் இந்த NVQ7 முடிச்சிட்டு வர ஆக்களும் உண்டா சொல்லி நிறைய பேர் கேட்குறேன். இப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல போனால், இப்போ யூனிவர்சிட்டி முடிக்கிற ஆக்கள் வந்துட்டு NVQ முடிக்கிற ஆக்களை விட பெரிய ஆக்கள் தான். பெரிய ஆக்கள்னு சொல்றதை விட SLQF படி பெரிய ஆக்கள் தான். சரியா? SLQFன்னு சொல்லியோம்னா ஸ்ரீலங்கா குவாலிட்டி ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவாங்க. இலங்கையில் இருக்கிற கல்வி நெறிகள் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஏறுவரிசைப்படி ஒரு ஃப்ரேம்வொர்க்குகளை கொண்டு வந்து அவங்கள படித்தரப்படுத்துறது தான் சொல்றேன் SLQFன்னு சொல்றேன். அதுல யூனிவர்சிட்டியில படிக்கிறார்கள், அதாவது டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு வராக்களுக்கு வந்து SLQFங்கிற இது வந்துட்டு கிரேட் வந்துட்டு கிடைக்கும். ஆனா NVQ7 வந்துட்டு முடிக்கிறார்கள் வந்துட்டு SLQF5 நின்றுவாங்க. இது வந்துட்டு நார்மலா ஒரு ஜெனரல் டிகிரி ஈக்குவலானதா இருக்கும். இப்போ நார்மலா ஒரு யூனியோடெக் முடிச்ச ஆக்கிற டிகிரி வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம்னா, ஒரு பிடெக் டிகிரியா இருக்கும், அதாவது NVQ7 இருக்கும். ஆனா நம்மட யூனிவர்சிட்டியில இருந்து படிக்கிற கோர்சஸ் வந்துட்டு எப்படிப்பட்ட கோர்ஸா இருக்குன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸா இருக்கும். சரியா? அடுத்து இப்போ இது சம்பந்தமா டவுட்டுகள் வந்தா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு கொஸ்டினுக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஒன்று ஒதுக்கப்படும், அந்த டைமுக்குள்ள நீங்க கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த முறை ஸ்ரீலங்காவில் வந்துட்டு டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு எடுக்காங்க 3406 பேர் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு இருக்காங்க. இப்ப அது வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம்னா, போன வருஷத்தை விட ஒப்பிடக்குள்ள இந்த தொகை வந்துட்டு மிச்சம் அதிகமான தொகையாக தான் இருக்கு. அதனால தான் சொன்னேன் நான் நேரத்தோட 3 இயர்ஸோ என்னையோ உங்களோட ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா மேக்ஸிமம் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண பாருங்க சொல்லி சொன்னேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல கோர்சஸ். டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல கோர்சஸ் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு டெக்னாலஜி, அதாவது சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் டெக்னாலஜி அல்லது பயோசிஸ்டம் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஐசிடி, இந்த 3 பாடங்களை எடுக்கிறார்களுக்கு வந்துட்டு 3 கோர்சஸ் வந்துட்டு டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு கொண்டு தனியா இது. அந்த கோர்சஸ் பார்த்தோம்னு சொல்லிட்டு நம்மளாவது என்ஜினியரிங் டெக்னாலஜி கோர்ஸ். இதை படிக்கிறதன் மூலமா நீங்க பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜிங்கிற டிகிரியை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோசிஸ்டம் டெக்னாலஜி. பயோசிஸ்டம் டெக்னாலஜி கோர்சஸ் செய்யறது மூலம் பேச்சுலர் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜிங்கிற டிகிரியை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஐசிடி கோர்ஸ், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிங்கிற கோர்ஸ் செய்யறதன் மூலம் பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிங்கிற டிகிரியை பெற்றுக்கொள்ளலாம். இதே மாதிரி இன்னொரு கோர்ஸ் ஒன்று இருக்கு, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்கு. அது வந்துட்டு ஒரு குமன் கோர்ஸா இருக்கும். அது வந்துட்டு 2 யூனிவர்சிட்டி கொடுக்காங்க, ரஜரட்ட யூனிவர்சிட்டியும் பவுனியா யூனிவர்சிட்டி. இப்போ சிலாக்கள் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியோட போடக்குள்ள சின்ன மிஸ்டேக்களை விட்டுற இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை முன்னுக்கு செலக்ட் பண்ணி போட்டுரு. இப்படி அந்த பேரை வந்துட்டு நீங்க தெளிவா ஞாபகம் வச்சு கொள்ளணும், சரியா? இப்போ இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட இந்த வருஷம் வந்துட்டு 1301 பேர் எடுக்காங்க. அதுக்கப்புறம் பயோசிஸ்டம் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னு சொன்னா 1221 ஆக்கள் எடுக்காங்க. அதுக்கப்புறம் ஐசிடியை பார்த்தீங்கன்னு சொன்னா 884 பேர் எடுக்காங்க. ரைட். இதை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா கடந்த வருடங்களையும் இந்த வருடத்தை ஒப்படைக்க வந்துட்டு யூனிவர்சிட்டி என்ட்ரி வந்து காலத்துக்கு காலம் ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் அதிகரிச்ச மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் அந்த தொகையை வந்துட்டு அதிகரிச்சுட்டு போகுது கவர்மெண்ட். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் ஒன்று, மெரிட் பாஸ்ன்றா என்ன? மெரிட் பாஸ்ன்றா என்ன? மெரிட் பாஸ்ன்னு சொல்லிட்டோம்னா இப்போ டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு என்ன செய்வாங்கடா, பேச்சுலர் ஆஃப் இடெக்ல, இப்போ நான் சொல்றேன் இடெக் பாடத்துல என்ஜினியரிங் டெக்னாலஜி பாடத்துல என்ன செய்யறாங்கன்னா 100 பேர் எழுதுறாங்க. சும்மா நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 100 பேர் எழுதுறாங்க. அந்த 100 பேர் எழுதுறதுக்கு 100 பேரையும் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஐலண்டை வந்துட்டு ரேங்க் பண்ற, 1ல இருந்து 100 மட்டும் ரேங்க் பண்ற. அந்த ரேங்க் பண்ணக்குள்ள அந்த 40 பேர் இருக்காங்க, 40க்கு உள்ளுக்கு வாராக்கள் எல்லாரும் வந்துட்டு மெரிட் ஆனாக்களை அறிப்பாங்க, மெரிட் பாஸ்ன்னு சொல்ற. இப்ப அவங்கள வந்துட்டு எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டோம்னா அவங்களோட ஜெட் ஸ்கோரை வச்சுதான் எடுப்படும். அதாவது அவங்கள ஐலண்ட் ரீதியா தான் எடுப்பாங்க. மிச்ச சதவீதத்தை என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டோம்னா மிச்ச 60% என்ன செய்வாங்கன்னா டிஸ்ட்ரிக்டுக்கு கொடுப்பாங்க, சரியா? டிஸ்ட்ரிக்ட் கொடுப்பாங்க. நான் இந்த கர்சரால அந்த கீறதுக்காக வேண்டிய எழுத்துக்கள் வந்துட்டு நீட் இல்லாம இருக்கும், சாரி ஃபார் தட். மிச்சத்தை வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டோம்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கொடுப்பாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரதான் வந்துட்டு இந்த தொகையா இருக்கும், சரியா? மெரிட் பேஸ்ல வர்றது இந்த தொகையா இருக்கும். இவங்க வந்துட்டு ஐலண்ட் ரீதியா கணக்கிடப்படுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு அநேகமான ஆட்கள் வந்துட்டு ஐலண்ட்ல செலக்ட் ஆகி போவாங்கன்னு சொன்னா இப்ப டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு அநேக பேருக்கு சான்ஸ் கிடைக்கும், யூனிவர்சிட்டிக்கு போறதுக்குரிய சான்ஸ் அநேகமா இருக்கும். அதான் அங்க இருக்கிற உங்களோட மெரிட், உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல மெரிட் பாஸ் எதுன்னு சொல்லி கேட்டா இப்ப மெரிட் பாஸ் வந்துட்டு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இப்ப 30 பேர் தான் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல போவேன்னு சொன்னா 5 மெரிட் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு உண்மையா 35 பேர் யூனிவர்சிட்டிக்கு போய்க்கொள்ளே. ஏன்னு சொன்னா அந்த 5 பேர் வந்துட்டு கணக்குல வர மாட்டாங்க. 5 பேர் வந்துட்டு என்ன செய்வாங்க, ஐலண்ட் ரீதியா போய்த்துருவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரீதியா பார்க்க போனா அடுத்த 30 பேர் எடுக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும், பின்னுக்கு இருக்கிற 5 பேர் எடுக்க வேண்டி வரும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ரைட். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா இப்போ ஒவ்வொரு 3 கோர்ஸா வந்துட்டு பார்த்துட்டு வருவோம். முதல்ல பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா பிஎஸ்டி. பிஎஸ்டின்னு சொல்லிட்டேன்னா என்ன, இப்ப ஏஎல் படிக்கக்குள்ள இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். நான் சும்மா சொல்றேன். இப்ப என்ன சொன்னா ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு உயிர் அங்கில ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அந்த அங்கியின் மூலம் நம்மளுக்கு தேவையான அனுகூலத்தை பெற்றுக்கொள்றதான் சொல்ற பயோசிஸ்டம் டெக்னாலஜி. ஒட்டுமொத்த வேலையும் இந்த சின்ன ஒரு கன்செப்டுக்குள்ள நடக்கும். ஆனா அது பெரிய ஒரு பரப்பு. பயோசிஸ்டம் டெக்னாலஜிங்கிறது பெரிய ஒரு பரப்பு. இந்த கோர்ஸை வந்துட்டு நம்மளோட கண்டக்ட் பண்றாங்க யாருன்னு சொன்னா நேஷனல் பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் வந்துட்டு இந்த கோர்ஸை வந்துட்டு கைட் பண்ணி போறாங்க. தேசிய உயிர் தொழில்நுட்பவியல் அசோசியேஷன் நிறுவனம் சொல்லி வச்சுக்கொள்ளலாம். ரைட். அடுத்தாகும் இப்போ பயோசிஸ்டம் டெக்னாலஜி பொதுவாக 10 யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு தராங்க. அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் நம்ம எப்படி தரான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீஜவர்தனபுர.
இவங்க வந்துட்டு இந்த வருஷம் எடுக்காங்க 133 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இந்த வருஷம் எடுக்காங்க. இவங்களோட கோர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா 4 வருஷம் சாரி 8 செமஸ்டர். இப்போ டெக்னாலஜி ஸ்ட்ரீம் படிக்கிற எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டோம்னா எல்லா கோர்ஸும் வந்து 4 வருஷம் கோர்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க 6 மாசம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போகணும். ஒரு கம்பெனிக்கு ஒரு 6 மாசம் வந்து ட்ரைனிங் போக வேண்டி வரும். அதோட ஒரு ரிசர்ச் ஒன்றும் செய்ய வேண்டி வரும். இது வந்துட்டு டெக்னாலஜி எடுக்கிற எல்லாரும் செய்ய வேண்டியதான் வரும். டெக்னாலஜி எடுத்து யூனிவர்சிட்டிக்கு போற எல்லாரும் இதை செய்ய வேண்டியதா வரும். நான் இதை வந்துட்டு திரும்ப நான் சொல்ல மாட்டேன். அதால நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொள்றேன். ரைட். இது இவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீஜெவர்தனபுரையில நீங்க உங்களோட செகண்ட் செமஸ்டரை முடிக்கிற தருவாயில நீங்க ஃபீல்டை பிரிக்க வேண்டிய தருவாய் ஏற்படும். அப்படி அந்த சந்தர்ப்பங்கள்ல என்ன நடக்கும்னு சொல்லணும்னா இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வரன்மெண்டல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜிங்கிற 3 ஃபோக்கஸ்ட் ஏரியாவில் நீங்க எது ஒன்றை சூஸ் பண்ண வேண்டியது. முதல்ல வந்து சூஸ் பண்ணி முதல்ல பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜியில் இப்போ தற்போது வந்துட்டு இப்போ நிறைய ஃபேக்டரிஸ் வந்துட்டு இப்போ இண்டஸ்ட்ரி ரீதியாக நிறைய உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் சித்தாலபே அப்படி நிறைய கம்பெனிஸ் ஸ்ரீலங்காவிலையும் வந்துட்டு இப்போ அந்த கம்பெனிஸுக்கு இப்போ ஒழுங்கான ஒரு இது சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு இருக்கிற இல்லைன்றே சொல்லலாம். இல்லைன்னு சொல்றதோட குறைவுன்னு சொல்லலாம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட்ஸை உருவாக்குறதுக்காக வேண்டிய இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதோட வந்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் என்வரன்மெண்டல் டெக்னாலஜின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. இது வந்துட்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு விவசாயத்துல வந்துட்டு ப்ரொடக்ஷனை வந்துட்டு அதிகப்படுறதுக்காக வேண்டி இந்த கோர்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்கு. இப்போ நார்மலா பார்த்தோம்னு சொன்னா இப்போ சாதாரணமா ஒரு ட்ரெடிஷனலா விவசாயம் செய்யற ஆட்கள் வந்துட்டு இப்போ பெரிய ஒரு பாப்புலேஷனுக்கு வந்துட்டு உணவை வந்துட்டு உற்பத்தி செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப அதை வந்துட்டு நிவர்த்தி செய்யறதுக்காக வேண்டி புதுவித டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறைய ப்ரொடக்ஷன் ஏற்படுத்தலாம். அதுக்காக வேண்டிதான் அக்ரிகல்ச்சரல் அண்ட் என்வரன்மெண்டல் டெக்னாலஜி வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி இப்போ நிறைய வந்துட்டு போத்தல் அடைக்கப்பட்ட பொருட்கள், அப்புறம் பெக் பண்ணப்பட்ட ஃபுட், அப்படி நிறைய ஃபுட் வந்துட்டு இப்ப மார்க்கெட்டுக்கு வந்துடு. இப்ப அந்த மார்க்கெட்ல இப்ப நம்ம வந்துட்டு கூட வந்துட்டு விற்கிறேன்னு சொல்லிட்டோம்னா அது ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டோம்னா இப்ப நமக்கு அது சம்பந்தமான நாலேஜ் நமக்கு தேவை. அது சம்பந்தமான நாலேஜ் தரத்துக்கு தான் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் இப்ப மிச்சமற்ற யூனிவர்சிட்டிலையும் வரும் சில கோர்சஸ் வந்துட்டு இதே கோர்சஸ் ஆയിരിக்கும். அதனால நான் அதை டிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ இவங்க வந்துட்டு வச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு 149 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இந்த வருஷம் இன்டேக் பண்றாங்க. அதோட இவங்களோட ஃபோக்கஸ்ட் ஏரியா என்ன இருக்குன்னா அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் என்வரன்மெண்டல் டெக்னாலஜி. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவங்களோட ஃபோக்கஸ்ட் ஏரியா வந்துட்டு நீங்க எடுப்பீங்க தானே ஏ லெவலில் எடுக்கிற Z ஸ்கோரை வச்சு ஃபர்ஸ்ட் கே பிரிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் கே பிரிச்சுட்டு உங்களுக்கு அதை படிப்பிப்பாங்க. அதனால நீங்க காமன் சப்ஜெக்ட் இந்த யூனிவர்சிட்டியில படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜெஃப்னா, அதுக்கப்புறம் இவங்க எடுக்காங்க வந்துட்டு 162 ஸ்டூடெண்ட்ஸை இங்க எடுக்காங்க. இவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் ஏரியா வச்சிருக்காங்க வந்துட்டு கொமர்ஷியல் கிரீன் ஃபார்மிங் சொல்லி, இதுவும் கிட்டத்தட்ட ஃபார்மிங் சம்பந்தப்பட்ட அக்ரிகல்ச்சரல் சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸா தான் இதுவும் இருக்கு. சரியா? அடுத்த பார்த்தோம்னா ரஜரட்டா யூனிவர்சிட்டி, இவங்க வந்துட்டு இந்த முறை வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இன்டேக் பண்றாங்க. இதுல பயோப்ராசஸ் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜியை வச்சிருக்காங்க. பயோப்ராசஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டோம்னா உயிரியல்ல மாற்றத்தை உண்டாக்குற, உயிரங்கிகள்ல மாற்றத்தை உண்டாக்கி ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துற இளைய வளர்ப்பு, அப்படி நிறைய இதுகள் தெரியும். பயோசிஸ்டம் ஆக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னைக்கு நான் வந்துட்டு இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட். அப்படி வந்துட்டு உயிரியல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்குரிய விஷயங்களை இந்த கோர்ஸ்ல படிப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜி. ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜின்னா நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம் தான், அதால நான் இதை ஸ்கிப் பண்றேன். அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா இவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்களோட கோர்ஸை 3rd இயர்ல தான் இந்த ஃபோக்கஸ்ட் ஏரியா வந்துட்டு பிரிப்படும். நேரத்தோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பயோசிஸ்டம் டெக்னாலஜின்னு சொல்லியா நீங்க கோர்ஸுக்குள்ள என்டர் ஆக வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்வீங்கன்னா கோர்ஸ் வந்துட்டு பிரிப்பீங்க. அதுல எது ஸ்பெஷல் செய்ய போறீங்கன்னு சொல்லி நீங்க தான் முடிவெடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ரோஹனோ, இவங்க வந்துட்டு பயோசிஸ்டம் டெக்னாலஜி அதே டிகிரியை தான் தராங்க, பிபிஎஸ்டிங்கிற விஷயம் தான். இப்போ பயோசிஸ்டம் டெக்னாலஜி சொல்லிட்டோம்னா பிபிஎஸ்டி தான் வரும். சரியா? பிபிஎஸ்டி கான்ஸ்டன்ட் வரும்.
ஹொன்சுன்னு சொல்லி சொன்னா கௌரவ இளமானின்னு சொல்லி சொல்றேன். இது வந்துட்டு 4 வருஷ கோர்ஸ் முடிக்கிறாங்களுக்கு ஹொன்சுங்கிற விஷயம் போடுவாங்க. சரியா? இந்த வருஷம் இவங்க 93 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்டேக் பண்றாங்க. அதோட இவங்களோட ஃபோக்கஸ்ட் ஏரியா வந்துட்டு இருக்கும் ஃபுட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் என்வைரன்மெண்டல் டெக்னாலஜி. இவங்களோட ஃபோக்கஸ்ட் ஏரியா வந்துட்டு 4வது செமஸ்டருக்கு பிறகு, அதாவது நீங்க 2 வருஷம் படிச்சதுக்கு பிறகு அந்த 2 வருஷ செமஸ்டர் எக்ஸாம்ல வர பெர்ஃபார்மன்ஸை வச்சுதான் பிரிப்பாங்க. இப்ப இதுல நிறைய பேர் குழம்பி இருக்கலாம், ருகுண யூனிவர்சிட்டியில பிஎஸ்டின்னு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி. ஆனா அப்படி இல்லை, அங்க ஃபீல்டு வந்துட்டு இருக்கி. எப்படி இருக்குன்னு சொல்லிக்கோன்னா அவங்க தேர்ட் இயருக்கு பிறகு அவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாவை பிரிப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்களுக்கு உண்மையா தெரிஞ்சிருக்காது என்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அவர் சொல்லுவாரு பிஎஸ்டி கோர்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவார். சரியா? அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை பார்த்தோம்னா, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இந்த முறை 123 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எடுக்காங்க. 123 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதோட இவங்கள்ட்ட இருக்கிற கோர்ஸ் வந்துட்டு பயோசிஸ்டம் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் என்டர்பிரினியர்ஷிப்னு சொல்லி வரும். சரியா? இதுல வந்துட்டு என்ன விஷயத்த அவங்க பேஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் செய்யற ஒரு ஃபார்மர் வந்துட்டு அவரோட ப்ராடக்டை வந்துட்டு ஓனா செல் பண்ணிக்கல, இப்போ மார்க்கெட்ல வந்துட்டு வித்து கொள்ளையில. இப்ப அப்படி ஒரு பிரச்சனையை வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வாரத்துக்கு என்ன செய்யணும், அவருக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் நாலேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருக்கணும். அது சம்பந்தமான அறிவையும் சேர்த்து இதுல கொடுக்குற மாதிரி தான் இவங்க இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராஸ்பெக்டஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதோட வயம்பே யூனிவர்சிட்டியில பயோசிஸ்டம் என்ஜினியரிங் சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று சொன்னாங்க. ஆனா அப்படி இல்லை, பயோசிஸ்டம் இன்ஜினியரிங் சொல்லி தான் அவங்களோட கோர்ஸ்ட பேர் வரும். அவங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க பேச்சுலர் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜின்னு தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள தேர்ட் இயர் வரக்கவங்க தேர்ட் இயர் வந்ததுக்கு பிறகு இந்த 3 கோர்ஸ்ல எது சரி ஒரு கோர்ஸை வந்துட்டு சாய்ஸ் பண்ணிக்கொள்ளே இல்லை. அது வந்துட்டு ஸ்பெஷல் மாதிரி இருக்கு. சரியா? அதை தான் ஃபோக்கஸ் ஏரியான்னு சொல்லி சொல்றேன். எப்படின்னு சொல்லி சொன்னா 2 வருஷமா அவங்க என்ன செய்யணும், கொமன் கோர்ஸை படிக்கணும். அதாவது பயோசிஸ்டம் இன்ஜினியரிங் சொல்லி அதை எல்லாருமே ஒரு பாடத்தான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா தேர்ட் இயருக்கு பிறகு இந்த கோர்ஸை படிப்பாங்க. இந்த 3 கோர்சஸ்ல எது வேணாலும் கொண்டு சாய்ஸ் பண்ணி அதுல ஸ்பெஷல் செய்வாங்க. சரியா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, இவங்க வந்துட்டு 109 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இந்த வருஷம் எடுக்காங்க. அதுல 4 நம்ம வளமையா பேசின மாதிரி தான், வளமையாவே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 6 months வந்துட்டு ட்ரைனிங் போகணும், ஒரு ரிசர்ச் ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் நீங்க அக்ரிகல்ச்சரல் அண்ட் பயோசிஸ்டம் டெக்னாலஜி கிட்டத்தட்ட இவங்க ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோட கோர்ஸ் இருக்கு சாயல்ல, அதே சாயல்ல தான் இவங்களோட கோர்ஸும் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் ஊவாவெல்ல யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு 118 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இந்த முறை எடுக்காங்க. ஃபோக்கஸ்ட் ஏரியா என்ன சொல்லிட்டோம்னா இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி. நம்ம ஆல்ரெடி பார்த்த கோர்ஸ் தான், அதனால நான் இதை விளங்கப்படுத்தல. அதுக்கப்புறம் ஃபுட் டெக்னாலஜிங்கிற கோர்ஸை செய்கிறாங்க. இவங்களோட ஃபோக்கஸ்ட் ஏரியா பிரியும் இவங்களோட 4வது செமஸ்டருக்கு போகிறோம். செமஸ்டர்னா என்னென்னு தெரியுமோ தெரியல. செமஸ்டர்னா ஒரு வருடத்துல அரைவாசி பகுதி, அதாவது 6 மாசம் வந்துட்டு கற்கை நெறி நடக்கும். அந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் வந்துட்டு நடத்தப்பட்டு அதுல புள்ளிகள், அதாவது கிரேடுகள் வந்துட்டு வழங்கப்படும். அந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி ஜிபிஏங்கிற விஷயத்த வந்துட்டு எடுப்பாங்க. ஜிபிஏன்னு சொன்னா கிரேட் பாயிண்ட் எவரேஜ். அந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் இவங்க ஃபோக்கஸ்ட் ஏரியா வந்துட்டு தெரிவு செய்து கொள்ள இயலும். அதிகமான ஜிபிஏ வச்சிருக்கிறார் இலகுவா அவருக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்துட்டு சாய்ஸ் பண்ண இயலும். குறைவான ஜிபிஏ வச்சிருக்கிறார் அவருக்கு விரும்பாத கோர்ஸ்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல போவே இயலும். அதை வந்துட்டு மாற்றிக்கொள்ள இயலாம். அதனால நான் சொல்றேன், இப்ப வந்துட்டு ஜிபிஏ ஹை இதுல மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றேன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா சப்ரகமு யூனிவர்சிட்டியை பார்த்தா 111 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இங்க இன்டேக் பண்றாங்க. இவங்களோட ஃபோக்கஸ்ட் ஏரியா வந்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா பயோ எனர்ஜின்னு சொன்னா உயிர் சார்ந்த சக்தி மூலங்கள், அதாவது உயிர் டீசல், அப்புறம் மெதேன், அது சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் யாரையும் உயிரி பொருட்களை கொண்டு எப்படி சக்தி உற்பத்தி செய்யறங்கிற விஷயத்தை கற்பிப்பாங்க. அப்புறம் பயோடெக்னாலஜின்னு தான் நம்ம நேரத்தோட பேசின விஷயம். பயோ ப்ரொசஸிங் டெக்னாலஜி மாதிரி ஏறிக்கும். அதுக்கப்புறம் ட்ரக் டிஸ்கவரிங்கிற கோர்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய பேர் சொல்ற புது கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு டெக்னாலஜின்னு சொல்லி சொல்ற. ஆனா இவங்க வந்துட்டு ட்ரக் டிஸ்கவரிங்கிற கோர்ஸை ஆல்ரெடி வச்சிருக்காங்க. இயற்கை மூலப்பொருட்கள்ல இருந்து இது மருந்த பொருட்களை எப்படி பிரிச்சு எடுக்கிறேன்னு சொல்லி இவங்க வந்துட்டு சொல்றாங்க.
ரைட். அது வந்து ட்ரக் டிஸ்கவரியா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்களோட ஃபோக்கஸ்ட் ஏரியா வந்துட்டு 4 வருஷம் முடிவில் 4 செமஸ்டர் முடிவில் இவங்களோட ஃபோக்கஸ்ட் ஏரியா வந்துட்டு பிரிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது பார்ப்போம் பயோசிஸ்டம் டெக்னாலஜியில் ஜாப்ஸ். இப்போ நார்மலாக வந்துட்டு பயோசிஸ்டம் டெக்னாலஜி படிக்கிறார்கள், என்ன ஜாப்ஸ் கிடைக்கும், எப்படி செய்து கொள்றேன்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கிறேன். ஆனால் நார்மலாக வந்துட்டு பயோசிஸ்டம் டெக்னாலஜிக்கு நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு இருக்கிற இன்ஜினியரிங் டெக்னாலஜியை விட பயோசிஸ்டம் டெக்னாலஜிக்கு நிறைய ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கூட இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்கொள்ள தான் வேணும். இப்போ மேனேஜ்மெண்ட் லெவல் ஜாப்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அக்ரிகல்ச்சர் சைடில் வந்துட்டு பயோசிஸ்டம் ஆக்கள் நிறைய ஜாப்ல இருக்கலாம். அதுக்கப்புறம் என்வாயர்மெண்டல் செக்டர், அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் செக்டர்ஸ், அப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ், அப்படி நிறைய செக்டர்ஸ்ல இருக்கலாம். ஸ்லைடை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். அதுக்கப்புறம் டிஷ்யூ கல்ச்சர் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டோம்னா விளைய வளர்ப்புன்னு சொல்லி நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பயோசிஸ்டம் டெக்னாலஜி ஆக்கள். அதுக்கப்புறம் ஜெனட்டிசிஸ்ட்னு சொன்னா மரபுரிமை மாற்றம் சம்பந்தமான ஒரு டெக்னாலஜி, மரபுரிமை பொறியியல் சொல்லி கூட சொல்லுவோம். அது சம்பந்தமான இதுகள்ல போஸ்டுகள்ல கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ரிசர்ச் அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னா டெக்னாலஜி ஃபீல்டை பொறுத்த மாட்டேங்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா இப்போது இதுவரைக்கும் இந்த அகடமிக் ஸ்டாஃப்கள பற்றாக்குறை நல்ல பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு லெக்சராவோ டெமோன்ஸ்ட்ரேட்டராவோ அல்லது நீங்க யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வந்து டீச்சராவோ ஆயிக்கொள்ளே. அதால பயோசிஸ்டம் படிக்கிற ஆட்கள் வந்துட்டு இன்றைக்கும் பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு ஜாப் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜியை வந்துட்டு கிட்டத்தட்ட 9 யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு ஒரு யூனிவர்சிட்டியா நம்ம பார்ப்போம். இப்போ இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு சொல்லக்குள்ள இப்போ இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிக்கிறார்கள் என்ன ஜொப்புக்கு போறேன்னு சொல்லி வளமையா எல்லாரும் கேட்குறேன். இப்போ அவங்க வந்துட்டு எப்படிப்பட்ட ஜொப்புக்கு போகக்கூடிய ஆகலா இருப்பான்னு சொன்னா ஒரு டெக்னாலஜிஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தைக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஆகலா இருப்பாங்க. ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிச்சுட்டு வராங்க. இப்போ அவங்க வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு தெரியா இப்போ இன்ஜினியரிங் வந்துட்டு நிறைய ஒரு ஹைராச்சிகளை வரலாம். ஸ்ரீலங்காவில் வந்துட்டு இன்ஜினியரிங் வந்துட்டு ஒரு ஹைராச்சிகளை வந்துச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு இருப்பாரு சார்ட்டர்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் இருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது இருப்பாரு டிசைன் இன்ஜினியர், அதுக்கப்புறம் இருப்பாரு இப்படி ஒரு 4-5 இந்த இதுக்குள்ள ஹைராச்சிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சார்ட்டர்ட் இன்ஜினியர் இருப்பாரு, அதுக்கப்புறம் டிசைன் இன்ஜினியர் சொல்லி இருப்பாரு, அதுக்கப்புறம் எஃபிலியேட் இன்ஜினியர் சொல்லி இருப்பாங்க. இந்த ஹைராச்சியில பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா எஃபிலியேட் இன்ஜினியருங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு டெக்னாலஜிஸ்ட் வந்துட்டு வருவாங்க. இப்போ இவங்க எப்படிப்பட்ட ஆக்கள் அறிப்பாங்கன்னு சொல்லிட்டோம்னா இப்போ ஒரு டிசைன் பண்ற ஆளுக்கும் இப்போ ஒரு ஆள் வந்துட்டு டிசைன் பண்ணையிலும் பில்டிங்கையோ இல்லாட்டி ஒரு ப்ராடக்டையோ வந்துட்டு டிசைன் பண்ணையிலும் இப்போ ஒரு நார்மலா வந்துட்டு டெக்னீஷியன் அதுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டோம்னா டெக்னீஷியன் சூப்பர்வைசர்ஸ் அப்படி நிறைய இதுகள் இருக்கும். அப்போ அது அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறார்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்துட்டு வடிவமைக்கிறேன்னு சொல்லி சொன்னா அந்த ப்ராடக்டை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, பிளேனா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா இந்த இவங்களுக்கு இடையில அதாவது ஒர்க்கர்ஸுக்கும் டிசைனர்ஸுக்கும் இடையில ஒரு பெரிய கெப் கொண்டு இருக்கிற அந்த வேலையை எப்படி செய்து கொள்றேன்னு சொல்லி அவளுக்கு தேவையான ஒரு ஆள் எப்படியான ஆளை இருக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு டிசைன் தெரிஞ்ச ஆளாகவும் அந்த ஒர்க் தெரிஞ்ச ஆளாகவும் இருக்கணும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் உள்ள ஆளாகவும் அதுக்கப்புறம் டிசைன் தெரிஞ்ச ஆளாகவும் இருக்கணும். இப்ப அதுக்காக வேண்டியா வந்துட்டு எஃபிலியேட் இன்ஜினியருங்கிற ஒரு ஆள் இருப்பார். எஃபிலியேட் இன்ஜினியர் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பாருன்னா 2 நாலேஜ் உள்ள ஆளா இருப்பார். இப்ப எஃபிலியேட் இன்ஜினியர்ஸ் தான் வந்துட்டு ஒரு டெக்னாலஜிஸ்டா இருக்கே, ஒரு டெக்னாலஜிஸ்ட் வந்துட்டு ஒரு எஃபிலியேட் இன்ஜினியரா இருப்பார். சரியா? இப்ப நிறைய பேருக்கு இந்த விஷயம் புது விஷயமா இருக்கலாம். அதே மாதிரி டெக்னாலஜிஸ்ட்ங்கிற வார்த்தை வந்துட்டு இப்ப வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்துட்டு புதுசுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா
டெக்னாலஜிஸ்ட்ங்கிற வார்த்தை வந்துட்டு வேர்ல்டுக்கு வந்துட்டு பழசி 1950களிலே டெக்னாலஜிஸ்ட்ங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜிஸ்ட் இருந்துட்டே இருக்காங்க. இப்ப அதால வந்துட்டு இப்ப வந்துட்டு உங்களுக்கு ஜாப் இருக்குமா இல்லையான்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்ல. புதுசா ஆரம்பிக்கப்பட்ட துறைன்றதுக்காக வேண்டி நிறைய பேருக்கு பரீட்சையும் இல்லாம இருக்கும். கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு உங்களோட நமக்கு வந்துட்டு வேலைகள் வந்துட்டு அதிகமா கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீஜர்த்தனபுரம் பாப்போம். இவங்க வந்துட்டு 185 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த வருஷம் எடுக்காங்க. அதுல ஃபோக்கஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டோம்னா ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் எனர்ஜி அண்ட் என்வயர்மெண்டல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பாலிமர் ப்ராசஸிங் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஜியோ சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இப்படி ஆர்கியோ டெக்னாலஜி, இப்படி 7 பிரிவுகளா பிரிச்சு வச்சிருக்காங்க. இது மட்டும் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இயர் செஞ்சதுக்கு பிறகு, அதாவது 2 செமஸ்டரின் பிறகு நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபோக்கஸ்ட் ஏரியாவை தெரிவு செய்து அதுல படிச்சு கொள்ளலாம். இப்ப இதுல என்ன சேலஞ்சுன்னு சொல்லிட்டோம்னா, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை வந்துட்டு செலக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா, ஒரு நல்ல ஒரு ஜிபிஏ வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கோர்ஸுகளை நீங்க விரும்பின மாதிரி சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம். சில சந்தர்ப்பங்கள்ல உங்களோட ஜிபிஏ வந்துட்டு குறைவா இருக்கிற தருவாய்கள்ல கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காத கோர்சஸ்களையும் படிக்க வேண்டி ஏற்படலாம். இப்ப இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுற டைம்ல அதை மாற்றிக்கொள்ள இயலாத நிலைமையா இருக்கு. சரியா? அதை மாற்றிக்கொள்ள இயலாம் உங்களுக்கு. முதலா பார்த்தோம்னு சொன்னா ஆட்டோமொபைல் டெக்னாலஜி. இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆட்டோமொபைல் தான் என்னன்னு சொல்லி தெரியும். இப்போ ஆட்டோமொபைல்னு சொல்லிட்டோம்னா வாகனம் சம்பந்தப்பட்ட நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்ப A-லெவல்ல படிச்சிருப்பீங்க, பிஸ்டன், கனெக்டிங் ரோட், அப்படி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க வந்துட்டு அது சம்பந்தமான விஷயங்கள் வந்துட்டு குறைவானதா தான் இருக்கும். இங்க எப்படிப்பட்ட இருக்குன்னு சொல்லிட்டோம்னா, ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டோட ஒரு கம்பைன் ஆகணும் ஒரு மோட்டார் வாகனம். இப்ப ரிமோட்ல வேலையக்கூடியது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வேலையக்கூடிய அது சம்பந்தமான ஆட்டோமோனஸா தான் இருக்கு. அதால வந்துட்டு நீங்க A-லெவல்ல படிச்ச ஆட்டோமொபைல தான் இங்க படிப்பிக்க போறாங்களான்னு கேட்டீங்கன்னு சொன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இதுல வந்துட்டு ஹைபிரிட் சிஸ்டங்களை தான் மேக்ஸிமம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் எனர்ஜி அண்ட் என்வயர்மெண்டல் டெக்னாலஜி. இப்போ எனர்ஜி அண்ட் என்வயர்மெண்டல் டெக்னாலஜின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியா இந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்கிற 2 யூனிவர்சிட்டியில இருக்கும். கெலனிலையும் இதோட ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்கு, சஸ்டைனபிள் டெக்னாலஜி ஒரு கோர்ஸ் இருக்கு. இதோட ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் உண்டு. ஆனா இந்த கோர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான. இந்த கோர்ஸ் வந்துட்டு மொரட்டுவையில எனர்ஜி அண்ட் என்வயர்மெண்டல் டெக்னாலஜி இதே கோர்ஸ் ஒன்று இருக்கு மொரட்டுவையில. அதே கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப இந்த கோர்ஸ்ல என்ன விஷயம்னு சொல்லிட்டோம்னா, இப்போ நார்மலா வந்துட்டு உலகத்துல சக்தி தட்டுப்பாடு வந்துட்டு அதிகமா இருக்கு. ஏன்னு சொல்லிட்டோம்னா நாம வந்துட்டு சக்தியை என்ன செய்வோம், உயிர்ச்சுவட்ட எரிபொருட்கள்ல இருந்து பெற்றுக்கொள்வோம். இப்ப அப்படி பெற்றுக்கொள்ற தருவாயில அந்த சக்தி வளங்கள் என்ன செய்யும், முடியக்கூடியதா இருக்கு. இப்ப அப்படி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம எதிர்கால சந்ததிக்கு நம்ம என்னத்தை மிச்சம் வைக்கப்படும். இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக வேண்டி சூழல்ல இருந்து நம்ம எப்படி சக்தியை பெற்றுக்கொள்றோம், சூரியன்ல இருந்து எப்படி பெற்றுக்கொள்றோம், அதுக்கப்புறம் வழியில இருந்து காற்றுல இருந்து எப்படி பெற்றுக்கொள்றோம், கடல்ல இருந்து எப்படி சக்தியை பெற்றுக்கொள்றோம், இப்படி சூழல்ல உலகத்துல காணப்படுற மீள உருவாக்கக்கூடிய, அதாவது மீள உருவாகக்கூடிய சக்தி வளங்கள்ல இருந்து எப்படி சக்தியை பெற்றுக்கொள்றங்கிற விஷயமா தான் இந்த கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் மிச்சம் இனோவேட்டிவான ஒரு கோர்ஸ் உண்டு. இதுல ஜாயின் ஆகக்கூடிய ஆக்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். இதே மாதிரி இப்ப நிறைய பேர் கேட்கிற இந்த கோர்ஸுக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லி போட்டா, நீங்க வந்துட்டு வேலையை வந்துட்டு எல்லா டெக்னாலஜிஸும் வந்துட்டு தேடுறதுக்காக வேண்டி உங்களுக்கு அந்த கோர்ஸை வந்துட்டு தரலை கவர்மெண்ட் வந்துட்டு டெக்னாலஜிஸ்ட் உருவாக்குன அவங்க வந்துட்டு இது செய்யணும், தொழில் தேடி தெரியணுன்றதுக்காக வேண்டியில புதுசா இனோவேட்டிவா தொழிலை உருவாக்கணும்னு சொல்லி சொன்னதுக்காக வேண்டியா இந்த கோர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க வந்துட்டு படிக்கிறதன் மூலமா ஒரு எனர்ஜி ஹார்வெஸ்டரா இல்லாட்டி பவர் பிளான்ட் உருவாக்கக்கூடிய ஆக்களா கூட மாறலாம். அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ்ங்கிற கோர்ஸ் வந்துட்டு நார்மலாயோட பேசிக் கான்செப்டை சொல்ல போனா ஒரு அசைவை வந்துட்டு என்ன செய்யறா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை பயன்படுத்தி கட்டுப்படுத்துற அவ்வளவுதான் விஷயம். இப்ப எப்படி பார்க்க போனா டிவிடி பிளேயர் தானே, அதுவும் ஒரு மெக்கட்ரானிக்ஸ் தான். இப்ப அதுல தொடங்கி ரோபோட்டிக்ஸ் மட்டும், அதாவது சிட்டி ரோபோ மட்டும் மெக்கட்ரானிக்ஸ் தான். இப்ப மெக்கட்ரானிக்ஸ்ங்கிற விஷயம் பெரிய ஒரு பகுதியை உள்ளடக்கிய விஷயம். இப்ப நிறைய பேர் நினைக்கிற மெக்கட்ரானிக்ஸ்னா ரோபோ வரும், அப்படி எப்படி ரோபோ மட்டும் தான் கிரியேட் பண்றேன்னு சொல்லி இல்ல, எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை பயன்படுத்தி அசைவு ஏற்படுத்திய எல்லா செயற்பாடும் வந்துட்டு மெக்கட்ரானிக்ஸ் தான். சரியா? அடுத்து பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீசஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீசஸ் தான் நீங்க A-லெவல்ல படிச்சிருப்பீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருப்பீங்க. ஆனா அதோட ரிலேட்டடா இருக்குமான்னு சொன்னா அதோட ரிலேட்டடா தான் இருக்கும். ஆனா அதே கோர்ஸ் சொல்லி கேட்டா இல்ல.
கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீசஸ் சொல்ல போய் இவங்க எப்படி இந்த கோர்ஸை டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அடிப்படை கட்டுமானங்களையும் சேர்த்து அதுக்கு பிறகு பில்டிங் சர்வீசஸ்ங்கிற விஷயத்தை சேர்த்திருக்காங்க. பில்டிங் சர்வீசஸ் இன்ஜினியரிங் சொன்னா இப்போ ஒரு பில்டிங்கை கட்டி முடிச்சதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தேவைப்படும் ஒரு கட்டடத்துல வசிக்கிற ஒரு ஆளுக்கு. இப்போ ரெசிடென்சியல் வர பில்டிங்குக்கு இப்போ நார்மலா வென்டிலேஷன் தேவைப்படும், அதே மாதிரி ஹீட்டிங் தேவைப்படும், அதே மாதிரி லைட்டிங் தேவைப்படும், கூலிங் தேவைப்படும், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்பட வேண்டியிருக்கு. இப்போ அது சம்பந்தமான கம்ஃபர்ட் ரீதியான அவங்களோட சௌகரியம் ரீதியான சேவைகளை செய்யறதா பில்டிங் சர்வீசஸ் இருக்கு. இப்போ இது சம்பந்தமான விஷயங்களை உள்ளடக்கியதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிமர் ப்ராசஸிங் டெக்னாலஜி. பாலிமர் ப்ராசஸிங் டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம்னா பல்பகுதியங்கள் சார்ந்த நார்மலா நம்ம ஸ்டார்ட் பண்ற சிம் கார்டுல இருந்து போன் மட்டும், லேப்டாப்ட கவர், வாகனத்தோட மூடி எல்லாம் வந்துட்டு பொலிமர் தான். இப்போ பொலிமர் அடங்கிய தொழில்நுட்பம் இல்ல, பொலிமர் அடங்கிய ஒரு பொருள் வந்துட்டு இல்லாம இருக்கிறதே கஷ்டம். இப்போ அது சம்பந்தப்பட்ட ஒரு டெக்னாலஜியை படிப்பிக்கிறதா வந்து பாலிமர் ப்ராசஸிங் டெக்னாலஜி. இதுல வந்துட்டு மெயினா வந்துட்டு பேஸ் பண்றாங்க அவங்க. இப்போ நார்மலா பாலிமர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபேக்டரிஸ், டயர் ஃபேக்டரிஸ் அப்படி நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கிறேன். அதே மாதிரி அதனால பாலிமர் ப்ராசஸிங் டெக்னாலஜி வேலை இல்லைன்னு சொல்லிடுறா. அதே மாதிரி பாலிமர் ப்ராசஸிங் டெக்னாலஜியில வந்துட்டு நீங்க போகணும்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் கெமிஸ்ட்ரி நாலேஜ் உள்ள ஆளா இருக்கிறது சிறந்ததா இருக்கு. அதுக்கப்புறம் ஜியோ சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. இந்த கோர்ஸை பத்தி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இது வந்துட்டு பொசிஷனிங் சிஸ்டத்தை பத்தி சொல்லுது. பொசிஷனிங் சிஸ்டம் சொல்லணும்னா என்னன்னா ஜிபிஎஸ், ஜிபிஆர்எஸ் சொல்லி நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போறதா சொல்லி சொன்னா மேப்பிங், அப்புறம் நெகோசியேஷன்ஸ், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யும். இது வந்துட்டு உதவும் வந்துட்டு ஒரு ஊபர், பிக்மி அது மாதிரி நீங்க அந்த சிஸ்டங்களை டிசைன் பண்ணாங்க அந்த மெப்ல வந்துட்டு என்ன செய்ய வேண்டி வரும், நீங்க மெப்பை வந்துட்டு படம் மாதிரி எலக்ட்ரானிக் சைடுக்கு எடுக்க வேண்டி வரும். இப்போ அது சார்ந்த பாடத்தை படிக்கிறதா வந்துட்டு ஜியோ சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸிங் டெக்னாலஜியா இருக்கு. இந்த இதை வச்சு வந்துட்டு ஸ்ரீஜோர்த்தனபுரம் யூனிவர்சிட்டி வந்துட்டு ஒரு ஆர்டிகல் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க போன வருஷம் நினைக்கிறேன். அந்த ஆர்டிகல்ல வந்துட்டு சொல்லியிருந்தாங்க 2030 மட்டும் ஃபியூச்சர் கைடுங்கிற ஒரு ஜப் ஒன்று உருவாயிருக்குன்னு சொல்லி. ஃபியூச்சர் கைடுன்னு என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப அடுத்தடுத்த எங்க போறேன்னு சொல்லி டூரிஸ்ட் பிளேஸை வந்துட்டு அடையாளம் காண்றேன். இது வந்துட்டு எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா விர்ச்சுவலா தான் இருக்கு. ஃபியூச்சர் கைடுன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் தூக்கி போட்டோம்னு சொல்லிட்டோம்னா அதே வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு நீங்க எங்க போறீங்க, அதுக்கடுத்து நீங்க எங்க போறீங்க சொல்லி அதே வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸை சொல்லும், அதே மாதிரி என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸை சொல்லும், அப்படி வந்துட்டு உங்களுக்கு பொசிஷன் பண்ணக்கூடிய அடையாளம் காட்டக்கூடிய இடமா இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு சாஃப்ட்வேரை வந்துட்டு வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்கியோ டெக்னாலஜின்னு சொன்னா தொல்பொருள் தொழில்நுட்பம். இது வந்துட்டு 2015ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனா இப்போ வந்துட்டு செலக்ட் ஆகிற ஆட்களுக்கு இந்த கோர்ஸ் வந்துட்டு வழங்கப்படுறது இல்லை. அந்த 2015ஓட இந்த கோர்ஸ் வந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. சில ஆட்கள் யோசிப்பீங்க வந்துட்டு இப்ப இந்த கோர்ஸ் இல்லை, இப்ப இந்த கோர்ஸ் வந்துட்டு சாய்ஸ் பண்றது இப்ப ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஆட்டோமொபைல் பிடிக்கக்குள்ள இப்ப வந்து ஜிபிஏ குறைபாடு சொன்னா ஆர்கியோ டெக்னாலஜிக்கு போய் தருவோம், தொல்பொருள் இயலுக்குள்ள போய் தருவோம்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. ஆர்கியோ டெக்னாலஜி வந்துட்டு வழங்கப்படாது. ஸோ இந்த இருக்கிற 6 கோர்ஸ் வந்துட்டு முக்கியமான கோர்சஸ் 7 டாக்கள் ஜாயின் ஆகி கொள்ளலாம். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ இவங்க வந்துட்டு கொடுக்காங்க 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு சான்ஸை கொடுக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லிட்டோம்னா நான் ஆல்ரெடி பேசிடுவேன், மெக்கட்ரானிக்ஸ்ல ஒரு பகுதியாக தான் இருக்கு. இப்போ நீங்க நிறைய ஃபேக்டரிஸ் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இது ரொபோட்டிக் ஆமெல்லாம் இருக்கு. நானே ரொபோட்டிக் ஆம்னு சொல்லிட்டோம்னா இப்போ ஒரு கை வந்துட்டு இப்போ ஃபேக்டரிஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனா சில விஷயங்கள் நடக்கும். அதாவது ஒரு என்ஜின் ஃபேக்டரி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா அதுல நெட்டு கூட்டுறது இருக்கும், இதாக இருக்கும், ஒரு மெஷினா இருக்கும். நெட்டை வந்துட்டு கலட்டுறது வந்துட்டு ஒரு மெஷினா இருக்கும். அதே மாதிரி ஒன்றை தூக்கி வைக்கிறது, ஒன்றை பிடிக்கிறது, வாஷ் பண்றதுன்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் சம்பந்தமாக டெக்னாலஜி படிக்கிறது தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னாலஜியா இருக்கு. இவன் இங்க வந்துட்டு எப்படின்னு சொன்னா ஒரே ஒரு கோர்ஸ் இருக்கிறதுக்காண்டி நீங்க வந்துட்டு காமன் சப்ஜெக்ட் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கோர்ஸ்லேயே போயிடலாம். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா இதுல 165 ஸ்டூடெண்ட்ஸை இந்த வருஷம் எடுக்காங்க.
இதோட ஃபோக்கஸ்ட் ஏரியா எப்படி இருக்குன்னு சொன்னா ஆட்டோமொபைலா இருக்கும், அதுக்கப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸா இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஜெயபுரம் யூனிவர்சிட்டியில் பேசியிருக்கேன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீசஸ் பேசியிருக்கேன். ஆனால் இங்கே வந்துட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதோட ஃபோக்கஸ்ட் ஏரியா என்ன இருக்குன்னு சொன்னா ஃபோக்கஸ்ட் ஏரியா பற்றி பேசியிருக்கேன். ஃபோக்கஸ்ட் ஏரியா சாய்ஸ் பண்றது ஒரு 3 செமஸ்டருக்கு பிறகுதான் வந்துட்டு, அதாவது நீங்க 3 செமஸ்டர் வந்துட்டு படிச்சு அதுல வர ரிசல்ட்டை வச்சு அதுல வர ஜிபிஏ வச்சு தான் உங்களுக்கு ஃபோக்கஸ்ட் ஏரியா சாய்ஸ் பண்ணிக்கொள்ள இயலும் மாதிரி. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கேலனியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 120 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு எடுக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஜெயபுரம் மாதிரி வித்தியாசமான ஒரு ஐடியாஸை கொடுக்குற ஒரு யூனிவர்சிட்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெட்டீரியல் அண்ட் ப்ராசஸ் டெக்னாலஜிங்கிற கோர்சஸ் தராங்க. மெட்டீரியல் அண்ட் ப்ராசஸ் டெக்னாலஜின்னு சொல்லணும்னா நார்மலாகவே ஒரு ப்ராடக்டை செய்யறதுக்கு ஒரு மெட்டீரியலை பற்றி, அதாவது மூலப்பொருட்களை பற்றி அறிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இப்போ அது சம்பந்தமான ஒரு அறிவுத்தாரை தான் வந்துட்டு மெட்டீரியல் அண்ட் ப்ராசஸ் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்லி ரோபோட்டிக் சொல்லி ஒரு கோர்ஸ் தராங்க. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா சொன்னா மெக்கட்ரானிக்ஸ், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி அதுக்கு ரிலேட்டடான ஒரு கோர்ஸாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெக்னாலஜின்னு சொல்லி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். இது எப்படி இருக்கும்னா ஒரு பொருளை வந்துட்டு உற்பத்தி செய்யறதுக்கு என்ன செய்யும், ஒரு நார்மலான ஒரு சக்தி ஒன்றை பிரயோகிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அந்த சக்தியை குறைச்சி அதே பொருளை எப்படி நம்ம உற்பத்தி செய்யற அல்லது அதே பயன்பாடை எப்படி எடுத்துக்கொள்றேன்னு சொல்லி அது சம்பந்தமான ஒரு நாலேஜ் தர வந்துட்டு சஸ்டைனபிள் டெக்னாலஜிஸ் சொல்லி சொல்லுவோம். இதோட ஃபோக்கஸ்ட் ஏரியா வந்துட்டு 4 செமஸ்டருக்கு பிறகு வந்துட்டு பிரிபடும். அதாவது அவங்களோட செகண்ட் இயர் முடிஞ்சதுக்கு பிறகு தேர்ட் இயர்ல இருந்து தான் நீங்க உங்களோட ஃபோக்கஸ்ட் ஏரியா வந்துட்டு சூஸ் பண்ண இயலும். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ரஜரட்டை இவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிங்கிற ஃபோக்கஸ்ட் ஏரியாவும், அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜிங்கிற ஃபோக்கஸ்ட் ஏரியா. இவங்களோட எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கோர்ஸ் இருக்கு தானே, இதுல வந்துட்டு நீங்க பயப்படாம ஜாயின் ஆகலாம். மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜியில இவங்க என்னத்தை இன்க்ளூட் பண்றாங்கன்னு சொல்லிட்டோம்னா களிமண் சார்ந்த உற்பத்திகளை தான் இவங்க இன்க்ளூட் பண்றாங்க. அதால இந்த மெட்டீரியல்ஸ் கோர்ஸுக்கு நீங்க போறதை வந்துட்டு குறைச்சி கொள்ளுங்க. ஏன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு வேலைவாய்ப்புகள் சில டைம்ல குறைவானதாக காணப்படும். இதுல மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜின்னு சொன்னா எதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டோம்னா கயோலின், செரமிக், சைனா கிளே, இப்படி கிளேஸ்ல இருந்து எப்படி ப்ராடக்டை உருவாக்குற என்று சொல்லி அந்த விஷயத்த படிப்பாங்க. இதோட ஃபோக்கஸ்ட் ஏரியா எப்படி இருக்குன்னு சொன்னா 4th செமஸ்டருக்கு பிறகுதான் இவங்க வந்துட்டு அந்த ஃபோக்கஸ்ட் ஏரியாவை தெரிவு செய்ய விடுவாங்க. 120 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு சொன்னா இப்ப 2 பேர் வந்துட்டு 60 ஸ்டூடெண்ட்ஸா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. ரைட், போவோம். அதுக்கப்புறம் வயம்பு யூனிவர்சிட்டி வந்துட்டு இவங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு கோர்ஸ் ஒன்று தராங்க. என்னன்னு சொல்லி சொன்னா நானோ டெக்னாலஜிங்கிறது. இப்போ நார்மலா வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஹான்ஸ்ன்னு ஒன்று வரைக்கும், அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஹான்சிங் நானோ டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று தராங்க. இவங்க வந்துட்டு மொத்தமா இந்த வருஷம் 241 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்காங்க. வயம்பு யூனிவர்சிட்டி தான் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அதிக பேரை என்ரோல் பண்ற யூனிவர்சிட்டியா இருக்கு இந்த வருஷத்துல. இதுல பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இவங்களோட செகண்ட் செமஸ்டருக்கு பிறகு வந்துட்டு என்ன செய்வாங்க, ஃபோக்கஸ்ட் ஏரியாவை பிரிப்பாங்க. நீங்க நானும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டேன், யூனிவர்சிட்டி போனதுக்கு பிறகு ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அதுல வந்துட்டு நீங்க செலக்ட் ஆகுனீங்கன்னு சொல்லிட்டோம்னா நீங்க இந்த கோர்ஸுகளை நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அதாவது பிஇடி ஹொன்ஸுக்குள்ள நீங்க போகலாம். அல்லது நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க நானோ டெக்னாலஜியா விரும்புறீங்கன்னு சொல்லி சொன்னா நானோ டெக்னாலஜிக்குள்ள நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். நீங்க யூனிவர்சிட்டிக்கு போறேன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நானோ டெக்னாலஜியில போகணும், அல்லது பிஇடி ஹொன்ஸுக்குள்ள போகணும். நீங்க பிஇடி ஹொன்ஸுக்குள்ள போனீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த 3 கோர்சஸ், அதாவது இந்த 3 கோர்சஸை வந்துட்டு உங்களோட ஒரு வருஷத்தின் பின்னுக்கு 3 கோர்சஸ்ல எது சரி ஒரு கோர்ஸை ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்துட்டு நீங்க ஸ்பெஷலா வந்துட்டு நீங்க தெரிவு செய்து கொள்ளலாம். எந்த கோர்ஸ் செய்ய போறீங்கன்னு சொல்லி நீங்க தெரிவு செய்து கொள்ளலாம். சரியா? இது சம்பந்தமான டவுட்டுகள் இருந்தா வச்சுக்கொள்ளுங்க, குவெஸ்சன் செஷன்ல பார்ப்போம். சரியா? அடுத்த பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா ரோஹன் யூனிவர்சிட்டி. இவங்க வந்துட்டு இந்த வருஷம் 146 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ரோல் பண்றாங்க. இதுல வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டோம்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல்ங்கிற ஒரு கோர்ஸ் வந்துட்டு இங்க இருக்கு. அதால இங்க வந்துட்டு போய்கொள்ளலாம். இந்த கோர்ஸ் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா போறதா எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்காரு இங்க.
அவர் சொன்னாரு. அதில் நீங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். இப்ப நாங்க வந்துட்டு இப்ப பேசுற விஷயங்கள் வந்துட்டு புக்கை வாய்ச்சி நாங்க பேசுற இல்லை. நாங்க வந்துட்டு இப்ப ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நாங்க கால் பண்ணி பேசிதான் இந்த டேட்டாவை சொல்லுவோம். அதால நீங்க பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் ஊஆர்எல்எஸ் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இவங்களோட இன்டேக் வந்துட்டு 121 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இன்டேக் பண்ணுவாங்க. இங்க வந்துட்டு இருக்கிற வந்துட்டு ஒரே கோர்ஸ் தான் மெக்கானிக்கல் டெக்னாலஜிங்கிற கோர்ஸ் தான் இருக்கும். மெக்கானிக்கல் சொல்லிட்டோம்னா நார்மலாவே இதோட பேஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா மேனுஃபேக்சரிங்கும் அதுக்கப்புறம் வாகனம் சம்பந்தம், அதாவது ஆட்டோமொபைலும் வந்துட்டு கிட்டத்தட்ட சேர்ந்ததா இருக்கும். ஆனா தனி ஆட்டோமொபைல் ஆகும் போகாது, அதுக்கப்புறம் தனியாக மேனுஃபேக்சரிங் ஆகும் போகாது, மெக்கானிக்கல் ரீதியில போகும். இதுவும் வந்துட்டு மிச்சம் நல்ல கோர்ஸ் உண்டு. மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வந்துட்டு ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். இப்ப நிறைய பேர் நான் நேற்று தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஜப்னாவில் ஒரு ஆக்கள் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா மோட்டார் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. நாம நினைக்கிற மோட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சைனால இருந்து வர, ஜப்பான்ல இருந்து வரேன்னு சொல்லி. இப்ப நாமளும் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தகுதியான ஆக்கள் தான். நம்மளோட பக்கத்துல இருக்கிற ஜப்னா ஆக்களை வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டுன்னா மோட்டார்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்களே அந்த இதெல்லாம் அச்சில எல்லாம் போட்டு அந்த மெட்டலை கூட அவங்க தான் உருக்கி செய்யறாங்க. இப்ப அவங்கள்ட வந்துட்டு இப்ப தரமா இருக்குன்னு சொல்லி நிறைய கொமெண்ட்ஸ், பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்த மாதிரி. அதெல்லாம் பாக்குற டைம்ல நாமளும் வந்துட்டு ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு நாமளும் இன்வால்வ் ஆகலாம், பிரச்சனை ஒன்று வராது. நம்ம நாடும் நிறைய வளங்கள் கொண்ட நாடு, நாமளும் ஒர்க் பண்ணலாம். இன்னொரு ஆளுக்கு ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை இருக்காது கொஞ்ச நாட்களால. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா சப்ரகமோ யூனிவர்சிட்டி இவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 144 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இன்டேக் பண்றாங்க இந்த வருஷம். இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா வந்துட்டு ஒன்றா தான் இருக்கு. அதுல எப்படி செய்யறாங்கன்னு சொன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்டை வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா கம்பைன் பண்ணி இவங்க வந்துட்டு இப்ப அவங்களோட ரிசர்ச் பேப்பரை வாசிக்கிறோன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா இப்ப தற்போதைய சூழ்நிலையில மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு அதிக வெற்றிடம் வந்துட்டு தொழில் நிலவுதான். அந்த வெற்றிடத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி இவங்க இப்படி ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணி தாரம் சொல்லி இவங்க பேசியிருந்தாங்க. இவங்களோட ரிசர்ச் பேப்பர் ஒன்ல போட்டிருந்தாங்க, வெப்சைட்ல போட்டிருந்த பேப்பர் ஒன்ல போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நான் ஆல்ரெடி கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நான் பேசிட்டேன். டெக்னாலஜிஸ்ட்ங்கிறது வந்துட்டு நமக்கு புதுசு இல்லை, நமக்கு இது வந்துட்டு பழைய விஷயம் உண்டு. அதால வந்துட்டு நமக்கு ஈஸியா வந்துட்டு வேலைகளை எடுத்துக்கொள்ள இயலும். இதுல சில ஜொப்புகள் தரப்பட்டிருக்கு, ஆனா இதை விட அதிகமான ஜொப்புகள் தான் நம்மளால எடுத்துக்கொள்ள இயலும். அதால என்றைக்கும் வந்துட்டு ஒரு பயத்தோட நம்ம படிக்காம ஒரு துறை சார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆக போறோம்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டோட நம்ம படிச்சோம்னு சொல்லி சொன்னா வேலைகளுக்கு போறது மட்டும் இல்லாம நம்ம வேலைகளை உருவாக்கி கொள்ளையும் மேலும். ரைட், இதுல போட்டிருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா இன்ஜினியர் டெக்னாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் டிசைன் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் பில்டிங் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் ரொபோட்டிஷியன்ஸ், அதுக்கப்புறம் அன்மேன் கார்கோ வெஹிக்கிள் ஆப்ரேட்டர். அன்மேன் கார்கோ வெஹிக்கிள் ஆப்ரேட்டர்னு சொல்லி சொன்னா 2030 மட்டும், அதாவது 2021 என்னது இப்போ 9 இயர்ஸுக்கு அப்புறம் ஆஃப்டர் 9 இயர்ஸ் எப்படி சொல்றான்னு சொல்லி சொன்னா வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா அன்மேண்டா எப்படின்னு சொன்னா ஆட்கள் வந்துட்டு டிரைவ் பண்ண தேவையில்லை. அந்த வெஹிக்கிளை வந்துட்டு அந்த வெஹிக்கிள் வந்துட்டு பொருட்களை எழுதி செல்ற வெஹிக்கிளா இருக்கும். அந்த வெஹிக்கிளை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்துட்டு விர்ச்சுவலா இன்னொரு திறந்து ஆப்ரேட் பண்ணிக்கொள்ளே. இப்ப அது சம்பந்தமான ஆபரேஷன்ஸ், அது சம்பந்தமான வேலைகள், அதுக்குரிய சாஃப்ட்வேர்ஸை கிரியேட் பண்ற, அது சம்பந்தமான மெயின்டெனன்ஸ், அந்த ஹார்ட்வேர்ஸை மெயின்டைன் பண்ற அந்த வேலைகள் எல்லாம் டெக்னாலஜிஸ்ட் தான் வந்துட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. என்று சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு தான் இது சம்பந்தமான சிலபஸ் வந்துட்டு இது கன்சிஸ்ட் பண்ணி செஞ்சிருக்காங்க, அதாவது உள்ளடக்கம் செஞ்சு இருக்காங்க. அதனால இவங்க வந்துட்டு இதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆக்களா வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எனர்ஜி ஹார்வெஸ்டர்ஸ் சொல்லி சொன்னா நான் நேரத்தோட எனர்ஜி அண்ட் என்வரன்மெண்ட் டெக்னாலஜி பேசின மாதிரி இவங்க வந்துட்டு சூழல்ல இருந்த எனர்ஜியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்களாகவும் இப்போ பவர் பிளான்ட் வைக்கக்கூடிய ஆக்களாகவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரோன் டிஸ்பேச்சஸ். இப்போ இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டோம்னா இப்போ எல்லாரும் வந்துட்டு வெளியே தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கிற இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டி வரும், நாம வந்துட்டு இன்னொரு மாற்று வழியை வந்து தேட வேண்டி வரும். இப்போ போஸ்டர்லாம் கொடுக்க வேண்டிய என்ன பிரச்சனை, ஒரு ஆள் வந்து போய் கொடுக்கறதுனால கொரோனா பரவுற அப்படி பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ இப்படி சந்தர்ப்பங்களை தீர்க்கிறதுக்காக வேண்டி இப்ப நிறைய இடங்கள்ல வெளிநாடுகள்ல ட்ரோன்ல டெலிவரி செய்யற எல்லாம் வந்துட்டு நம்மளோட ஸ்ரீலங்காவில தான் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அறிஞ்ச வரைக்கும் ட்ரோனை பயன்படுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா ஸ்ரீலங்கா போலீஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கர்ஃபியூ சட்டத்தை மீறாக்களுக்கு பனிஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அது மாதிரி எல்லா துறைக்கும் இந்த ட்ரோன்ஸ் வந்துட்டு பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லி சொன்னா வைத்தியத்துறை, அதுக்கப்புறம் தபால், அதே மாதிரி எஜுகேஷன்ஸ், அப்படி நிறைய துறைகள்ல வந்துட்டு ட்ரோன்ஸ் வரும்னு சொன்னா அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆக்களா வந்துட்டு டெக்னாலஜிஸ்டா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இது சம்பந்தமான சிலபஸை உள்ளடக்கிய ஆக்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கைட்ஸ்ன்னு சொல்லி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டோமோனஸ் வெஹிக்கிள் ஆப்ரேட்டர் சொல்லிட்டோம்னா தன்னியக்கமான கார்களை இப்படி இது ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆள், அது சம்பந்தமான மெயின்டெனன்ஸ் பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்துட்டு டெக்னாலஜி ஸ்ட்ரீம் படிக்கிறதன் மூலமா தான் உருவாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலதிகமாக எக்கனாமிக் ஸ்டாஃப் ஆகையிலும் யூனிவர்சிட்டிஸ்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டோம்னா டெக்னாலஜி படிச்ச ஒரு ஆள் வந்துட்டு யூனிவர்சிட்டியில இன்னும் வந்துட்டு ஒரு அந்த இடத்த பிடிக்கல. ஏன்டா இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு இன்னும் வெளியாகல. நீங்களும் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னு சொல்லிட்டோம்னா கிளாஸ் அடிச்சு அப்படி போனீங்கன்னு சொன்னா லெக்சரர், டெமான்ஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் ஸ்கூல் வைஸா பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீச்சர் ஆகிக்கொள்ள முடியும். அதே மாதிரி இது எவ்வளவு தான் உங்களுக்கு தரப்பட்ட ஜப்புன்னு சொல்லி நினைச்சு கொள்ள வேணாம். இதே மாதிரி நிறைய ஜப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க நிறைய ஜப்ஸை உருவாக்கி கொள்ள இமெயில். ரைட், அடுத்த கோர்ஸுக்கு போவோம். யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீஜர்த்தனம், சாரி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை பார்ப்போம். அதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக போவோம். இதை வந்துட்டு ஐசிடி கோர்ஸஸ் தராங்க. 8 யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு ஐசிடி கோர்ஸை தராங்க. முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீஜர்த்தனபுரம். இவங்க வந்துட்டு இந்த வருஷம் வந்து 184 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எடுக்காங்க. 4 வருஷம் வந்துட்டு இந்த கோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இவங்களோட ஃபோக்கஸ்ட் ஏரியா, அதாவது ஐசிடி கோர்சஸ் எல்லாத்துக்கும், ஐசிடி கோர்சஸ்ல எந்த யூனிவர்சிட்டி தந்தாலும் அவங்களோட ஃபோக்கஸ்ட் ஏரியா வந்துட்டு பிரிபடும். தேர்ட் இயர்லாம் பிரிபடும். சரியா, தேர்ட் இயர்லாம் அவங்களோட ஃபோக்கஸ்ட் ஏரியா பிரிபடும். இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இவங்களோட ஃபோக்கஸ்ட் ஏரியா என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம்னா மல்டிமீடியா டெக்னாலஜி அறியும், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி. மல்டிமீடியா டெக்னாலஜின்னு சொல்லிட்டோம்னா கிராஃபிக் டிசைனிங், அப்புறம் இமேஜ் டிசைனிங், ஃபோட்டோ எடிட்டிங், அது சம்பந்தமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெக்னாலஜின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்பந்தமானது, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, அது சம்பந்தமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங், ஒரு வலையமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஜினியரிங், அதாவது எப்படின்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் ப்ராக்ஸி சர்வர் மெயின்டெனன்ஸ் பண்ற ஒரு ஆள், அப்படி அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, சர்வரை வந்துட்டு செக்யூரிட்டியா இருக்கிறாள், ஆன்டிவைரஸை கிரியேட் பண்ற ஒரு ஆள், அப்படி வந்துட்டு நிறைய ஜாப்ஸ் இது இந்த நெட்வொர்க்கிங்ல எடுத்துக்கொள்ளலாம். ரைட், அடுத்த யூனிவர்சிட்டியை பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. இவங்க வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ஐசிடி கோர்சஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறார்கள். ஐசிடி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு பிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஐடி வந்துட்டு நிறைய ஐசிடி கோர்சஸ் கொலம்போ யூனிவர்சிட்டி தாரத்தால இவங்களோட யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு நம்ம பெருசா பயப்பட வேண்டியில்லை. தாராளமா இவங்களோட யூனிவர்சிட்டிக்கு போகலாம். அதோட கோர்சஸ், இந்த கோர்ஸ் வந்து 4 வருஷம் கோர்ஸா இருக்கும். இந்த வருஷம் வந்துட்டு 64 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இவங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியா, யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியை பார்த்தோம்னு சொல்லணும்னா இந்த வருஷம் 91 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த முறை எடுக்காங்க. இவங்க வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான கோர்சஸ் வச்சிருக்காங்க. முதல்ல வந்துட்டு கேம் அண்ட் அனிமேஷன் சொல்லி ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி மட்டும்தான் கேம் அண்ட் அனிமேஷனுங்கிற கோர்ஸை வந்துட்டு வச்சிருக்காங்க. கேம்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்டா இருக்கிறார்கள், அப்படி விருப்பம் இருக்கிறார்கள், இந்த கோர்ஸை போட்டு வரலாம். அதாவது கெலன் யூனிவர்சிட்டிக்கு பிஐசிடி கோர்ஸை போட்டு வரலாம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜின்னு சொல்லி நிறைய கோர்சஸ் வச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜியை பற்றி நான் ஆல்ரெடி பேசினதால அதை நான் இங்கே பேசல. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ரெஜரட்டை, இவங்களும் வந்துட்டு இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா என்னன்னு சொல்லி இவங்க தெரியப்படுத்தல. ஆனால் வந்துட்டு இவங்களோட கோர்சஸுக்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். என்று சொல்லி சொன்னால் இவங்க வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ஐசிடி கோர்சஸை கண்டக்ட் பண்ணுற ஆக்கள் தான் இவங்க. கிட்டத்தட்ட இவங்களும் கொலம்போ யூனிவர்சிட்டி மாதிரி தான். ஆனால் கொலம்போ ரெஜரட்டையான்னு சொல்லி பார்க்கல, கொலம்போ யூனிவர்சிட்டி பெஸ்ட்ன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதே மாதிரி இவங்க இன்டேக் பண்றாங்க, 120 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த முறை இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ரோஹனோ, இவங்க வந்துட்டு 75 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த முறை இன்டேக் பண்றாங்க. இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா என்னன்னு சொல்லி சொன்னா இவங்க வந்துட்டு பிஐசிடி ஹொன்ஸ்ன்னு சொல்லித்தான் கொடுக்காங்க. ஆனா இவங்களோட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ல நாங்க கால் பண்ணி பேசினப்ப அவங்க சொன்ன என்னன்னு சொல்லிட்டோம்னா சாஃப்ட்வேர் டெவலப்பிங்கை தான் இவங்க மெயின் எடுத்துட்டு போறாங்க, மற்றபடி வேற எதையும் கொண்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதால சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் போட்டிருக்கேன். சரியா, இப்ப சில ஆட்கள் வந்துட்டு கேட்கப்படா இதுல கோர்ஸ் ஒன்றும் இல்லை, அப்ப எப்படி நீங்க போடுவீங்கன்னு சொல்லி கேட்கப்படா. அதுல என்ன இருக்குன்னு சொல்லி நாங்க கால் பண்ணி விசாரிச்சதால அதை நாங்க என்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்க போடுவோம்.
ரைட். அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இவங்க வந்துட்டு பிஐசிடி அதே கோர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்களோட இன்டேக் அமௌண்ட் வந்துட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இந்த முறை இன்டேக் பண்றாங்க. இவங்களுக்கு வந்துட்டு இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா சொல்லல, இவங்க வந்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி போற மாதிரி தான் இவங்களோட கோர்சஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால இவங்க ஃபோக்கஸ் ஏரியாவை சரியா அடையாளம் கண்டுகொள்ள முடியல. அதுக்கப்புறம் UALS யூனிவர்சிட்டி அவங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி மாதிரி தான் இவங்க வந்துட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸை டேக் பண்றாங்க. அதே மாதிரி இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா அவங்க வந்துட்டு சொல்லல. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா இது வந்துட்டு வவுனியா கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு வவுனியா வளாகத்திலாம் இருக்குது வந்துட்டு. ஆனா இது இந்த கோர்சஸ் கண்டக்ட் பண்ணப்படுற யூனிவர்சிட்டி ஜஃப்னாட மேற்பார்வையில தான், அதால ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, அதே டிகிரி தான். நீங்களும் இந்த கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இன்டேக் வந்துட்டு 175 பேரை வந்துட்டு இன்டேக் பண்றாங்க. இவங்க வந்துட்டு இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா சொல்லல. அதுக்கப்புறம் ஐசிடிக்கு ஜப்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி நாம சொல்ல தேவையில்லை. ஏன்னு சொல்லி சொன்னா ஐசிடி வந்துட்டு ஆல்ரெடி டிமாண்டில் இருக்கிற ஒரு இதுதான். இப்போ ஆல்ரெடி இப்போ ஐசிடி முடிச்சாலே வந்துட்டு ஒரு வேலையில ஜாயின் ஆகி கொள்ளையிலும் அவருக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம். அவருக்கு ஏதாவது ஏழுமா இருந்தா தான் வந்துட்டு அவர் ஜப்ல ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ நார்மலா ஒரு டிகிரி வந்துட்டு அவரை முடிச்சிருப்பாரு. இப்போ டிகிரி வந்துட்டு முடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு எதுவுமே செய்ய தெரியாது. இப்போ வெப் டெவலப்மெண்ட்ல அவர் ஸ்பெஷல் முடிச்சிருக்கான்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. அவருக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண தெரியாது. ஆனா அவர் டிகிரி இருக்குன்னு சொல்லி சொன்னா இப்ப அந்த டிகிரியை வச்சு அவர் என்ன செய்யலாம்னா அவருடைய ஹோம் டவுன்ல ஒரு வேற எங்கேயும் டீச் பண்ணலாம். அது மட்டும் தான் செய்யலுமே தவிர ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் அதுக்குள்ள பிளிங்க் ஆகும், அதுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவருக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அங்க வந்துட்டு வேலைக்கும் எடுக்க மாட்டாங்க. அப்படி பிரச்சனைகள் இருக்கிற. இப்ப நீங்க என்ன செய்றீங்களோ தெரியல, நீங்க படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண. இப்போ அது மாதிரி தான் ஐசிடி ஜாப்ஸ் இருக்கும். ஐசிடி ஜாப்ஸுக்கு இன்டர்வியூக்கு எடுக்கக்குள்ள எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் சொன்னா அந்த நெட்வொர்க்குரிய சப்நெட்டிங் பண்ணுங்க அப்படி எப்படி சின்ன சின்ன டெஸ்ட்டை கொடுத்துதான் அவங்களை செக் பண்ணி தான் அவங்களை எடுப்பாங்க. இந்த விஷயம் நான் எங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டேன்னா எங்களோட சூப்பர் சீனியர்ஸ் வந்துட்டு இன்டர்வியூக்கு போனாங்க. அப்போ வந்துட்டு இன்டர்வியூக்கு போனப்ப அவங்களே சும்மா நார்மலா எடுத்துக்கொள்ளல, நார்மலா வேலைக்கு எடுக்கல. அவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இப்படி சின்ன சின்ன டெஸ்ட்டை வச்சு தான் எடுப்பாங்க. அவங்க இன்டர்ன்ஷிப் எப்படின்னு சொல்லி சொன்னா நார்மலா எல்லாருக்கும் இன்டர்வியூ நடக்கிற மாதிரி தான் நடக்கும். இதால வேற இப்ப நீங்க நினைக்கப்படா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வேற இது இன்டர்வியூ நடக்கும் சொல்ல நினைக்கப்படா. இப்ப இன்டர்ன்ஷிப்புக்கு போனீங்கன்னு சொன்னா எல்லாரும் கும்பலா நடக்கிற மாதிரி தான் நடக்கும். அதுலயும் அவங்க அப்படித்தான் ரிக்வயர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதால நீங்க என்ன செய்யணும், ஐசிடி வந்துட்டு மிச்சம் இலகுவான பாடம்னு சொல்லி சொல்றேன். ஆனா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகுனீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்துட்டு இலகுவான ஜாப் எடுத்து கொள்ளலாம். அதே மாதிரி மேல்மட்டங்களுக்கு போய் கொள்ளலாம். இதுல நிறைய ஜாப்ஸ் இருக்கிற நெட்வொர்க்கிங் இன்ஜினியர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், வெப் டிசைனர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், மொபைல் ஆப் டெவலப்பர், சாஃப்ட்வேர் குவாலிட்டி டெஸ்டர், ப்ரோக்ராமிங் டெவலப்பர், அனிமேட்டர், கிராஃபிக்கல் டிசைனர், விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் என்ன? விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்லினா நீங்க நிறைய படங்கள் பார்ப்பீங்களோ தெரியல. அந்த படங்கள்ல சில விஷயங்கள் வந்துட்டு உண்மையா செய்யப்படாது. இப்ப நிறைய விஷயங்கள் வந்துட்டு டைனோசர் ஒன்று வரும்னு சொல்லலாம், டைனோசர் வந்துட்டு உண்மையா வராது. இப்ப அது சம்பந்தமான கிராஃபிக்ஸை டிசைன் பண்றதானோ விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லணும். விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் கேம் டெவலப்பர்ஸ், அதுக்கப்புறம் மல்டிமீடியா ஸ்பெஷலிஸ்ட். அதோட என்ன செய்யலாம்னு சொல்லிட்டுனா இது ஐசிடி சைட்ல மல்டிமீடியா சைட்ல இருக்கிற ஆட்கள் வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் சைட்டுக்கு போகலாம். அதாவது நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களா கூட மாறலாம். சரியா? அடுத்து பார்த்தோம் சொன்னா காமன் கோர்சஸ் ஃபார் டெக்னாலஜி ஸ்ட்ரீம். இப்போ நார்மலா வந்துட்டு இந்த காமன் கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், அப்படி வந்துட்டு நிறைய காமன் கோர்சஸ் இருக்கிற. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்சஸ் வந்துட்டு எப்படி தருவாங்கன்னு சொல்லிட்டுனா சிலாக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காட்டாது. அது வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு எடுத்தாக்களுக்கு தான் வந்துட்டு இருக்கும். இப்ப ஐசிடி இப்ப மேத்தமெட்டிக்ஸ் எடுப்பாங்க தானே, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மொரட்டோட எடுத்துக்கொள்ள மாதிரி. சரியா? அதுக்கப்புறம் இந்த கோர்சஸ் எல்லாம் வலிமையான ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இட்ஸ் டூ லேட் நம்மளோட ப்ரோக்ராம் நடத்துறது வந்துட்டு இந்நேரம் நீங்க ஃபில் பண்ணி இருக்கலாம் ஃபார்ம்ஸ் வந்துட்டு. ரைட், அடுத்த பாவம். இப்போ அடுத்த பார்த்தோம்னு சொல்லிட்டு சொன்னா அதை காமன் கோர்ஸ் கண்டினியூஸ் தான் வருது. அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ், ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் ஸ்டடீஸ், இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டீச்சிங் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ், அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்,
அப்புறம் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ரைட். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லினா புதுசாக வந்து அந்த கோர்ஸுகளை கொஞ்சம் பார்ப்போம், அது என்னென்ன விஷயத்துக்காக வேண்டி வந்துட்டு தரப்பட்டிருக்குன்னு சொல்லி. நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த கோர்சஸை மட்டும் பார்ப்போம், சரியா? இந்த கோர்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொல்லணும்னா ஹெல்த் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பார்த்தோம்னா அது எப்படிப்பட்ட ஒரு கோர்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டோம்னா, இப்போ நார்மலாக ஒரு பேஷண்ட் இருக்கிறார், ஒரு பேஷண்ட் இருப்பார், அவர் வந்துட்டு ஒரு டாக்டர், ஒரு மெடிக்கல் சார்ந்த ஒரு வைத்தியம் சார்ந்த ஒரு அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், அவங்கள தொடர்பு வர்றதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அது சம்பந்தமான பிரச்சனைகளை அவங்களுக்கு இடையிலான கம்யூனிகேஷன் பெரியரை தடுக்கிறதுக்காக வேண்டியா ஹெல்த் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற ஒரு கோர்ஸ், ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிங்கிற கோர்சஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கோர்ஸ் எப்படிப்பட்ட இருக்குன்னு சொன்னா ஐடி ரிலேட்டடான ஒரு கோர்ஸாக தான் இருக்கும். ஆனா இதுக்கு வந்துட்டு பயோசிஸ்டம் டெக்னாலஜி படிச்சாக்கள், இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிச்சாக்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளே. இந்த கோர்சஸ் வந்துட்டு பொதுவாகவே இந்த 6 கோர்சஸ் வந்துட்டு முக்கியமான கிட்டத்தட்ட வேலைகள் எடுக்கக்கூடிய இந்த கோர்ஸை தயாரிக்கும். நீங்க பயப்படாம இந்த கோர்ஸை வந்துட்டு உங்களோட கோர்ஸ் ஆர்டர்ல உங்களுக்கு மெடிக்கல் சைட்ல போற ஐடியா இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க ஃபில் பண்ணி கொள்ளலாம், அதாவது முன்னுக்கு போட்டு கொள்ளலாம். ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ஹெல்த் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஹெல்த் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் சொன்னா நார்மலா என்ன பிரச்சனைனா, இப்ப ஒரு நாட்டுல வந்துட்டு மெடிசின் தேடிட்டு இருக்கேன், மருந்து செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு ஆளுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப அந்த வைத்தியம் வந்துட்டு எல்லா இடத்தையும், இப்ப ஒரு நாட்டில் இருக்கிற வைத்தியம் வந்துட்டு இன்னொரு நாட்டில் இருக்காது, அதே மாதிரி இன்னொரு நாட்டில் இருக்கிற மற்ற நாட்டில் இருக்காது, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறேன். இப்ப சில ஆட்களுக்கு வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் தான் மருத்துவம் பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன்கள் வரும். இப்ப அப்படி வர சிச்சுவேஷன்கள்ல அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு இல்லை, பொதுவாகவே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வந்துட்டு செஞ்சிருக்காங்க ஹெல்த் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, வைத்தியம் சார்ந்த பயணங்களை எப்படி மேனேஜ் பண்ற சொல்லி அது சம்பந்தமான ஒரு நாலேஜ் தயாராக இருக்கும் வந்துட்டு ஹெல்த் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்டா இருக்கு, சரியா? இது வந்துட்டு நான் ஒரு பேசிக் ஐடியாவை தான் தருவேன், இந்த கோர்ஸ் என்னன்னு சொல்லி பேசிக் ஐடியா தான் தருவேன். இது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இப்படி கோர்ஸ்கள் வந்துட்டு இருக்கு, அதால வந்துட்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் டெக்னாலஜி. பயோமெடிக்கல் டெக்னாலஜின்னு சொன்னா மிச்சம் நல்ல கோர்ஸ் உண்டு. இது வந்துட்டு எப்படின்னா இப்போ மெடிசின்ல வந்துட்டு பயன்படுத்தப்படுற கோர்சஸ், எக்யூப்மெண்ட்ஸ், அது சம்பந்தமான ஒரு நாலேஜ் தரதான் வந்துட்டு என்ன இருக்குன்னா இந்த பயோமெடிக்கல் டெக்னாலஜியா இருக்கும். இந்த பயோமெடிக்கல் டெக்னாலஜி வந்துட்டு எப்படிப்பட்ட கோர்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா, இதுல இன்னொரு பேர் சொல்லுவாங்க பயோமெடிக்கல் என்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸுக்கு பேரு பயோமெடிக்கல் என்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா பயோமெடிக்கல்ல பயன்படுத்தப்படுற, அதாவது மெடிசின்ல பயன்படுத்தப்படுற எக்யூப்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களா இருக்கும். விளங்குதா? எக்யூப்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா கேட் ஸ்கேனர், அப்புறம் எக்ஸ்ரே மெஷின், அப்புறம் சிடி ஸ்கேனர்ஸ், அப்புறம் எம்ஆர்ஐ, நிறைய ஸ்கேனர்ஸ் இருக்கும். அந்த ஸ்கேனர்ஸ் பத்தின நாலேஜ், அதுக்கப்புறம் டெஸ்டிங் எப்படி எடுக்கிற, அதுக்கப்புறம் மெடிசின், அதாவது மருந்து துறையில எப்படி வைத்தியத்துறையில வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு கருவிகளை மேனேஜ் பண்ணி கொள்ற, அது சம்பந்தமான விஷயங்களை தரக்கூடியதா இந்த பயோமெடிக்கல் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு, சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இண்டிஜியஸ் பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா, இது வந்துட்டு நாட்டு வைத்தியம் சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ். நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். சப்ரகமோ யூனிவர்சிட்டி வந்துட்டு பயோசிஸ்டம் டெக்னாலஜி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ட்ரக் டிஸ்கவரிங்கிற மருந்து கண்டுபிடிப்புங்கிற ஒரு கோர்ஸ் வந்து தாரான்னு சொல்லி பேசியிருக்கேன். அந்த கோர்ஸுக்கு கிட்டத்தட்ட ரிலேட்டடான ஒரு கோர்ஸா தான் இந்த கோர்ஸ் இதையும். இது வந்துட்டு நாட்டுப்புற மருந்துகள் சம்பந்தமான விஷயமா இருக்கு. இப்ப சுதேச மருந்துன்னு சொல்லலாம், அது சம்பந்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் யோகா அண்ட் பரா சைக்காலஜி. இப்ப இது வந்துட்டு இந்த விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம்னா, இப்ப ஸ்கூல் வைஸா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றது கவர்மெண்ட் பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப அதுல வந்துட்டு யோகாவும் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். இப்ப பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த யோகா வந்து டீச் பண்ற அதுக்குரிய ட்ரைனர்ஸ், அப்புறம் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வேற அதுல தீர்த்து கொள்றதுக்கு யோகா வந்துட்டு ஒரு தீர்வா இருக்கிறேன். அதனால இந்த கோர்ஸை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த கோர்ஸை டெக்னாலஜி ஸ்ட்ரீம் ஆகலையும் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சோசியல் ஸ்டடீஸ் இன் இண்டிஜியஸ் நாலேஜ், சமூக அறிவியல் சொல்லி ஒரு பாடம் தந்திருக்காங்க. இந்த பாடம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு பாடமாக தான் இருக்கும். இது வந்துட்டு உள்நாட்டு விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த
19 இருந்து 24 மட்டுக்கும் நம்பர் போட்டிருக்கிற எல்லா கோர்சஸும் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் படிப்பிக்கப்படும். அதே மாதிரி ஒரே யூனிவர்சிட்டியில கம்பஹா விக்ரமராஜி கேம்பஸ்ல வந்துட்டு படிப்பிக்கப்படும். 4 வருஷ கோர்ஸா இருக்கும். இந்த எத்தனை கோர்சஸ் சரி 2 4 6 கோர்சஸ். இந்த 6 கோர்சஸ் வந்துட்டு 4 வருஷ கோர்சஸா இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க அந்த கோர்ஸ் வந்துட்டு இது சிங்களத்துல மட்டும்தான் படிப்பிக்கப்படுமான்னு சொல்லி கேட்டா இல்ல, இங்கிலீஷ்ல தான் படிப்பிக்கப்படும் இந்த கோர்ஸ். அதனால நீங்க பயப்படாம இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து போவோம். ரைட், இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ நீங்க யூனிவர்சிட்டி ஆர்டர் பண்ணுவீங்க. யூனிவர்சிட்டி ஆர்டர் பண்ணக்க என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த யூனிவர்சிட்டி புக்ல, அதாவது யூஜிசி புக்ல அந்த கடைசி பக்கத்துல இருக்கிற ஜெட் ஸ்கோர் இதானே, அதை வந்துட்டு அவதானிச்சு இப்போ ஒரு ஆள் ஜெட் ஸ்கோர் வந்துட்டு 1.3 இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவர் வந்துட்டு வயம்பே யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு விரும்புறாரு. நார்மலாவே வயம்பே யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு 1.59 சொல்லி போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1.59 சொல்லி போட்டிருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னா 1.59 சொல்லி போட்டிருக்கு. இப்போ இவர் பார்க்காரு நம்மளோட ஜெட் ஸ்கோரோட அந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு ஜெட் ஸ்கோர் கூட, அதால நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி முடிவெடுக்க. அப்படி முடிவெடுத்தவர் என்ன செய்யறாருன்னா அவருக்கு கீழே உள்ள ஒரு யூனிவர்சிட்டியை சாய்ஸ் பண்ணி போடுறாரு. அப்படி போட்டாருன்னு சொல்லி சொன்னா அவர் வந்துட்டு பிழை செய்யறாருங்க நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி சொன்னா அந்த யூனிவர்சிட்டி புக்ல இருக்கிற, அதாவது யூஜிசி புக்ல இருக்கிற அந்த சார்ட் வந்துட்டு என்னத்தை சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா போன வருஷம் அதே யூனிவர்சிட்டி அதே கோர்ஸுக்கு என்ன மாதிரி அந்த ஜெட் ஸ்கோர் வந்துட்டு எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லி சொல்ற விஷயம் தான். அது வந்துட்டு இங்க இருக்கிற விஷயத்த வந்துட்டு தீர்மானிக்க, அதாவது உங்களோட விருப்ப ஒழுங்கை வந்துட்டு தீர்மானிக்க கூடாது. இப்போ உங்களுக்கு விருப்பமான ஒரு கோர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா இப்போ ஒரு ஆளுக்கு 1.7 இருக்கிற ஒரு ஆளுக்கு ஜெயப்பூர் யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னா அவருக்கு தாராளமா போடலாம். அவருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு விருப்பம் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு தாராளமா அப்ளை பண்ணலாம். இப்ப அதுல வந்துட்டு அவர் என்ன செய்யப்படா, என்ன இந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு ஜெட் ஸ்கோர் கூட குறைன்னு சொல்லி அதை அந்த சார்ட்டை வச்சு முடிவெடுக்காம நீங்க வந்துட்டு சொந்தமா உங்களோட விருப்ப ஒழுங்குல வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி ஓர்டரை வந்துட்டு அமைச்சு கொள்ளணும். அதான் முக்கியமான விஷயம். சரியா? அதான் அந்த விஷயம் நான் சொல்லிருக்கேன். யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போல அந்த மேக்சிமம் நம்பர் ஆஃப் அந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்கிற அந்த சார்ட்டை வந்துட்டு பார்க்காம நீங்க வந்துட்டு முடிவெடுத்து கொள்ளுங்க சொல்லிருக்கீங்க. இப்ப அந்த போட்டிருக்கிற மார்க்ஸ் வந்துட்டு எப்படிப்பட்ட மார்க்ஸ் இருக்கும்னா உங்களோட பழைய வருஷம், அதாவது 2019ஆம் ஆண்டு சீனியர்ஸ் போன கோர்ஸ், சாரி அந்த கோர்ஸுக்கு போன கடைசி ஜெட் ஸ்கோரா இருக்கும். இப்ப அந்த ஜெட் ஸ்கோர் வந்துட்டு அந்த ஜெட் ஸ்கோரை பாக்குறதன் மூலம் நீங்க யூனிவர்சிட்டியை சாய்ஸ் பண்றது வந்துட்டு பிள்ளையான ஒரு வேலையா இருக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியை ஃபர்ஸ்ட் போடுங்க. அதுக்கு பிறகு விருப்ப ஒழுங்கின் அடிப்படையில படிநிலை அடிப்படையில நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களோட ஓர்டர் அமைச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி அதிகமா பிடிக்குமோ நீங்க அதை போட்டுக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட். சரியா? ரைட், நான் மேக்சிமம் எல்லா விஷயமும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இது சரி, கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க. இந்த நான் வந்து இடெக் செஞ்சிருக்கிறேன். அதுல வந்து இப்ப ஹோப் யூனிவர்சிட்டி வந்து இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்ட்ல வந்து அப்ளை பண்ணலாமா? எப்படி ஓபன் யூனிவர்சிட்டியா? நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளே. ஏன் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது உண்டு, இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. நீங்க எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இருக்கணும், அது வந்துட்டு உள்ளகப்பட்ட தாரியா இருக்கணும். இன்டர்னலா இருக்கிறது வந்துட்டா நீங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்டர்னலா இருக்கிறது நீங்க எத்தனை டிகிரி வேணாலும் அப்ளை பண்ணி கொள்ளலாம். நீங்க வந்துட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? அது வந்து அந்த இடெக் படிச்ச அகலுக்கு இல்ல அந்த எலக்ட்ரானிக் இது இருக்கு தானே, அந்த எலக்ட்ரானிக் இடெக் படிச்ச அகலுக்கு இல்லையாம். இந்த கொம்பைமேக்ஸ் படிச்ச அகலுக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்ட உண்மையானா? உண்மையானைக்கு வந்துட்டு அதை பத்தி நான் அந்த நோட்டீஸ் வந்துட்டு பார்க்கல. பார்த்தா தான் எனக்கு அதை பத்தி என்னன்னு சொல்லி தெரிய வரும். கம்பைன் மேக்ஸ் வந்துட்டு படிச்சாக்களுக்கு தான் சொல்லி சொன்னா அது கம்பைன் மேக்ஸ் ஆக்கள் மட்டும்தான் செய்யலும். இடெக் படிச்சாக்கள் செய்யல. நீங்க என்ன செய்யணும் சொன்னா நீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில செய்யணும்டா. இப்போ உங்களோட சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் கோர்சஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்து அந்த கோர்சஸ் செஞ்சா சரி. அப்ப நம்மளுக்கு அந்த எலக்ட்ரானிக் ஃபீல்ட் போயிடும் நம்ம கேளாவே. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டுல நீங்க போக இயலும், ஓப்பன் யூனிவர்சிட்டியினோட போக இயலாம் நீங்க சொல்றதின் படி. சரியா?
எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு நம்மளால போவேன். மீன்ஸ் டெக்னாலஜி கிராஜுவேட் இருப்பான்னு சொன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டுல போவேன். அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு கால் பண்ணுவாங்க, ஸ்லீட்ல கால் பண்ணுவாங்க, அதே மாதிரி நிறைய இதுகள் கால் பண்ணுவாங்க. அதுகளில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அது அவங்க வந்துட்டு இன்ஜினியரிங் டெக்னாலஜியை இன்க்ளூட் பண்றாங்க. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன்னா நம்மளோட கேடியூன்னு சொல்லி சார் வில்லியம் கொத்தலாவ யூனிவர்சிட்டின்னு சொல்லி அங்க வந்துட்டு நிறைய கோர்சஸ் வந்துட்டு இன்ஜினியரிங் டெக்னாலஜி கொடுக்காங்க, ஏர்கிராஃப்ட் கூட கொடுக்காங்க. வலைக்கும் சலாம். உங்களோட வாய்ஸ் வந்துட்டு சரியா கேட்க இல்லை, நீங்க டெக்ஸ்ட் பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உங்களோட கனெக்ஷன் வந்துட்டு வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் நல்லா இருந்து அந்த ரேங்க் பின்னே போயிருந்தா என்ன பண்றது? ரேங்க் கொஞ்சம் பின்னுக்கு என்ன? ரிசல்ட் நல்லா அவங்களோட யூனிவர்சிட்டி என்ட்ரியில முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா Z ஸ்கோருங்கிற விஷயம் முக்கியமானதா இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்களோட ரேங்கு பொறுத்து வந்துட்டு எடுப்பாங்க. இப்ப பெட்டிகுலோ டிஸ்ட்ரிக்டை பொறுத்த மட்டும் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பார்க்கலாம், ஒரு 30-32 பேரை வந்துட்டு எடுப்பாங்க. அதே மாதிரி பயோசிஸ்டம் டெக்னாலஜிக்கு ஒரு 28 பேர் 29 பேர் எடுப்பாங்க. இதை நான் சொல்றது வந்துட்டு நான் கால்குலேஷன் பண்ணி சொன்னதை வந்துட்டு மெரிட்டில் வரும்னு சொல்லிட்டு அதிகமான மெரிட் வரும்னு சொல்லி சொன்னா அந்த தொகை வந்துட்டு அதிகரிக்கும். இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்டுக்கு பொறுத்த மாதிரி தான் ஏற்ற மாதிரி தான் உங்களோட அந்த ரேங்க் வந்துட்டு எத்தனை பேரை எடுக்க போறாங்கன்னு சொல்லி முடிவெடுக்க இந்த சரி சரி ஐடி வந்து மெட்சாக்கள் செய்யறது, ஐசிடி வந்து வேணியாக்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப ஐடிக்கும் ஐசிடிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஐடின்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது வந்துட்டு மொரட்டோ யூனிவர்சிட்டியால சாராங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட கோர்ஸ் மெடியூல வந்துட்டு மெட்சாக்களுக்குரிய மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. ஐசிடின்னு சொல்லி சொன்னா ரஜரட்ட யூனிவர்சிட்டி அல்லது வவுனியா கேம்பஸால தாரது. இப்போ அதை வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்க ஓல்டு ஸ்ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டா அந்த மொடியூல தான் செக் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம அந்த அவங்களோட யூனிவர்சிட்டி மொடியூல்ல மெட்செடுத்தாக்கள் மட்டும்தான் படிக்கக்கூடிய மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இப்ப அந்த மெட்சாக்களுக்கு வர அடிப்படை தான் வந்துட்டு அடிப்படையில இருந்து ஐடிக்கு வந்துட்டு வரலாம். அதுக்கு பிறகு இந்த நம்மளோட ஐசிடிக்கு வந்துட்டு மெட்சாக்கள் படிக்க வேண்டிய இல்லாம எல்லா ஸ்ட்ரீமுக்கும் விளங்கக்கூடிய மாதிரி அந்த கோர்ஸ் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வித்தியாசம் இருக்கும். மொரட்டோட ஐடி கோர்ஸையும் ரஜரட்ட அல்லது வவுனியா கேம்பஸ் ஐசிடி கோர்ஸை ஒப்பிடக்க மொரட்டோட கோர்ஸ் வந்துட்டு பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே அண்ணா, இன்னொன்னும் எனக்கு கேள்விப்பட்டேங்க, ஸ்கூல்ல ஐடி படிப்பு வந்த சார்னு சொன்னாரு. டெக்னாலஜி ஸ்ட்ரீம் செஞ்சிருந்தா ஸ்கூலாலே என்விக்கு லெவல் 5 இல்ல லெவல் 4 சர்டிபிகேட் தருவாங்கன்னு சொல்லி, அந்த கதை உண்மையா? ஸ்கூலால தருவாங்கன்னு சொல்லி தெரியல, ஸ்கூலால தர மாட்டாங்க. நாங்களும் படிச்சதான், எங்களுக்கும் தரல. என்ன செய்யலாம்னு சொன்னா, ரைட் நான் சொல்றதை கேளுங்க. என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, நீங்க NVQ4 வந்துட்டு முடிச்சிருக்கீங்க. நீங்க NVQ4ல இருந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒரு பக்கத்துல இருக்கிற வெகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ல போய் நீங்க NVQ5 முடிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா அதோட சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வருஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்க NVQ5 சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும். இதுவரைக்கும் அந்த சர்டிபிகேட் கொடுக்குற விஷயம் உண்மையான்னு சொல்லி தெரியல. இதுவரைக்கும் யாருக்கும் கொடுத்தும் நான் கேள்விப்பட்டு இல்லை. சரிண்ணா, இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுவா, அது என்ன மாதிரி எனக்கு அதை பத்தி தெரியவே தெரியல. ரைட், ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லி சொன்னா சில யூனிவர்சிட்டிஸ் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களோட இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதாவது உங்களோட பாடநெறிக்கு எடுக்கிற வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை Z ஸ்கோரை வச்சு எடுப்பாங்க. சில ஆட்கள் வந்துட்டு சில எக்ஸாமை பயன்படுத்தி எடுப்பாங்க. இப்போ சில யூனிவர்சிட்டிஸ் என்ன செய்யும்னா எக்ஸாமை பயன்படுத்தி எடுக்கும். அதில் அவங்க சாய்ஸ் இது செய்வாங்க. அதில் வர மார்க்ஸை வச்சு தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணி எடுப்பாங்க. இப்போ அதில் அதிகமான மார்க்ஸ் எடுக்கிற ஆட்களை அவங்க யூனிவர்சிட்டிக்கு எடுப்பாங்க. அவங்க வந்துட்டு எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கின்ற ஆப்டிடியூட்ல பாஸ் பண்ற ஆட்கள் 3 இயர்ஸ் எடுத்த ஆட்களா இருக்கணும். அதே மாதிரி கமாண்ட் ஜெனரல் டெஸ்ட்ல 30க்கு மேல எடுத்திருந்தா போதும். இப்போ அதே அந்த குவாலிஃபிகேஷனை அதுக்கு வந்துட்டு எலிஜிபிள் அடிப்பாங்கன்னு சொல்லி சொன்னா
அவங்களால யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் ஆகவே இயலும். அவங்க வந்துட்டு Z ஸ்கோர் குறை எடுத்திருந்தாலும் கூட. ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி போறேன்னு சொல்லி சொன்னா மிச்சம் லேசான விஷயம். இப்ப நல்ல ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு நீங்க படிச்சீங்கன்னா சரி, ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கு நீங்க நல்லா படிச்சீங்கன்னா சரி, நீங்க யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆக இயலும். நல்லா ஹை ஸ்கோர் பண்ணுனீங்கன்னு சொன்னா. சார் நான் அப்ப யூனிவர்சிட்டியில மெயின் கோர்ஸ் செய்யறாங்களுக்கும் ஆப்டிடியூட் செய்யறாங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமாங்க எனக்கு யூனிவர்சிட்டியில? இல்ல, ஒரு வித்தியாசம் இருக்காது. இப்ப யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் செய்யறாங்களுக்கும் மெயின் கோர்ஸ் செய்யறாங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. அதே டிகிரி தான் வழங்கப்படும். அதே மாதிரி தான் இருக்கும். மொடியூல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகலாம். எனக்கு ஒரு சார் ஒன்று சொன்னாரு, நாங்க ஆப்டிடியூட்ல பாஸ் ஆனா மெயின் கோர்ஸ் செய்யல, சப் கோர்சஸ் வந்து செய்யணும்னு சொன்னாரு. ஓ ரைட். அவர் என்னதை சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னா, மெயின் கோர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா என்ன கோர்ஸ்னா டெக்னாலஜி ரிலேட்டடான மெயின் கோர்சஸ். டெக்னாலஜி ரிலேட்டடான மெயின் கோர்சஸ் எத்தனை இருக்கு? 3 கோர்சஸ் தான் இருக்கு. நம்ம நேரத்தோட பார்த்தோம். பிஇடி, அப்புறம் பிபிஎஸ்டி, அப்புறம் பிஐசிடி. அந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட் இல்லை. ஆனா சப் கோர்சஸ், அதான் காமன் கோர்சஸ் தான் வந்துட்டு ஆப்டிடியூட் கால் பண்ணிருக்காங்க. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்க கடைசி சொன்ன காமன் கோர்சஸ் வந்து நாங்க ஆப்டிடியூட்ல பண்ணி செஞ்சு கொள்ளலாம். ஓ, அதுல எல்லா கோர்சஸும் காமன் கோர்சஸ் ஆப்டிடியூட் கோர்ஸா இல்ல, சில கோர்சஸ் மட்டும்தான் ஆப்டிடியூட் கோர்ஸா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா டூரிசம் வந்துட்டு இருக்கும், பிசிக்கல் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ், அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கு பிறகு எம்ஐடி, அப்படிப்பட்ட சில கோர்சஸ் தான் வந்துட்டு ஆப்டிடியூட் கோர்ஸா இருக்கும். இப்ப அதுல பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள்ட்ட யூஜிசி புக் இருக்குன்னு சொல்லி சொன்னா அதோட இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க தெளிவா வாய்ச்சின்னு சொல்லி சொன்னா அறிஞ்சு கொள்ளலாம். ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே போய் ஒரு கோர்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்னென்ன விஷயங்களை பூர்த்தி செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த விஷயங்களை நீங்க பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா ஈஸி, நீங்க இலகுவா விளங்கிக் கொள்ளலாம். எல்லா டைம் யூஜிசி புக் இருக்கும் நினைக்கிறேன், சொன்னா சாஃப்ட் காப்பி இருக்கும் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பார்த்து கொண்டு நீங்க ஐசிடி ரஜிரட்டையை பத்தி நம்ம கோர்ஸ் சொல்லிங்களா இருக்கும் பார்த்தேன். ரஜிரட்டையை பத்தி என்ன சொல்லணும்னு சொல்லுன்னா, ரஜரட் வந்துட்டு ஐசிடி கோர்சஸ் பிஎஸ்சி 19 சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று தராங்க, ஆப்டிடியூட் கோர்ஸ் உண்டு. அதே மாதிரி அதே கோர்ஸ் வந்துட்டு வவுனியா கேம்பஸ் தராங்க. இப்ப அதுக்கு நீங்க வந்துட்டு ஆப்டிடியூட் எழுதி தான் போக வேண்டியிருக்கும். அதோட ஃபோக்கஸ்ட் ஏரியா வந்துட்டு அவங்க சொல்லல, ஃபோக்கஸ்ட் ஏரியா சொல்லல, அதோட 4 வருஷம் கோர்ஸா தான் இருக்கு. இவ்வளவு நாள் சொல்ல இயலும். நீங்க ஆப்டிடியூட்டுக்கு இது செஞ்சு செலக்ட் ஆகி நீங்க போவீங்கன்னு சொன்னா ஈஸியான யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் ஆகிக்கலாம். அவ்வளவுதான். 0.5 Z ஸ்கோர் இருக்கு. ஓகே. இப்ப மெயின் கோர்ஸ்க்கு எனக்கு அப்ளை பண்ண சான்ஸ் இருக்கு, எனக்கு கிடைக்குமா அப்ளை பண்ண ரஜிரட்ட ஐசிடி கோர்ஸ் இருக்கும்? ட்ரை பண்ணி பாருங்க. நான் கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன், கிடைக்கலாம். இன்ஷாஅல்லாஹ் பாப்போம். நான் ஜஸாக்கல்லாஹ் அப்ப. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். சொல்லுங்க. ஜஃப்னா யூனிவர்சிட்டியில ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் இருக்குது. அப்ப நம்ம அந்த கோர்ஸ் செஞ்சா எந்த மாதிரியான ஜாப்ஸ் எதிர்பார்க்கலாம்? நியூட்ரிஷனிஸ்ட் ஆகலாமா? நியூட்ரிஷன் சொல்றோம்னா இப்ப நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு வயன்பை யூனிவர்சிட்டியில பயாலஜி எடுக்கிறாங்களே இந்த கோர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கு. அதனால இந்த கோர்ஸை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த ஜொப் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. அதனால நீங்க பயாலஜி படிச்சு அந்த ஜொப்புக்கு போறாக்கள் அதே ஜொப்பு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். எப்படியான ஜாப்ஸ் கிடைக்கும் அப்ப பொதுவா? ஃபுட் இண்டஸ்ட்ரியில கிடைக்கலாம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் சைடா பார்க்கலாம், குவாலிட்டி செக்கர்ஸ் அப்படி கிடைக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர்ஸ் அப்படி நிறைய ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நியூட்ரிஷனிஸ்ட் ஷூரா கிடைக்குமா டெக்னாலஜி படிச்சு போற ஆட்களுக்கு? அது நியூட்ரிஷனிஸ்ட் எப்படி கிடைக்கும்னு சொல்லி சொன்னா அந்த கம்பெனி வந்துட்டு என்ன மாதிரி உங்களை கேட்காங்க, அதாவது அந்த கம்பெனியோட ரிக்யர்மெண்ட்டை நீங்க பூர்த்தி செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா அது கிடைக்கும் உங்களுக்கு கட்டாயம். ஜஸாக்கல்லாஹ். வலைக்கும் ஸலாம். சொல்லுங்க. கொழும்பு யூனிவர்சிட்டியில பிஎஸ்டி 2 ஃபோக்கஸ் ஏரியா வச்சுக்காங்கண்ணே. ஸ்டார்ட்ல டிவைட் பண்ணாங்களா ஆகல? அவங்க வந்துட்டு Z ஸ்கோரை வச்சு டிவைட் பண்ணிருவாங்க. அங்க போய் நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட செமஸ்டர் எக்ஸாம் எழுதி அப்படிதான் செய்யணும் இல்ல, Z ஸ்கோரை வச்சு டிவைட் பண்ணிடுவாங்க. ஸ்கோர் வச்சுனா ஆமா. ஓகே ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். இந்த ஜெயபுர ஐசிடி இருக்கு அண்ணா. ஆமா. அதுல அந்த 3 ஃபோக்கஸ் ஏரியா இருக்குதானே?
ஜிபி வச்சு டிவைட் பண்ணாங்க நீங்க என்ன ஆமாம், ஜிபிஏ வச்சு டிவைட் பண்ணுவாங்க. அப்ப இந்த டிகிரி கிடைக்கக்குள்ள பிஐசிடியின் நெட்வொர்க் மல்டிமீடியா அப்படி வருமா? வரும். நீங்க வந்துட்டு போட்டுக்கொள்ளலாம். இப்ப ஸ்பெஷல் வந்துட்டு நீங்க கட்டாயம் போட்டுக்கொள்ளே இல்லை. இப்ப வந்துட்டு ஃபோக்கஸ் ஏரியா தந்திருக்கிறதால இப்ப நீங்க எதுல ஸ்பெஷல் செஞ்சீங்கன்னு சொல்லி நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ளே இல்லை. சரியா. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். 2019 இந்த யூஜிசி புக்ல வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு ஜெட் ஸ்கோர் போட்டு இல்ல. இப்ப எங்களுக்கு வந்து இந்த வருஷம் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளை பண்ண இயலுமா? நீங்க வந்துட்டு தாராளமா அப்ளை பண்ணலாம். அது வந்துட்டு போட்டிருக்காங்க தகுதியான அஃபேட்சகர் இல்லைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த புக்ஸ்ல சம்டைம் வந்துட்டு அப்டேட் பண்ற பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால நான் சொல்றேன் அந்த சார்ட்டை வந்துட்டு பார்த்துக்கொள்ள வேணாம். அது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு தான் போட்டிருக்கேன்னு சொல்லி நீங்க வந்துட்டு உங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பமோ அந்த கோர்ஸுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணி கொள்ளலாம். அது வந்துட்டு போன வருஷம் சொல்லுங்க. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே விருப்ப தேர்வை வந்து அந்த சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிருந்தானே. நீங்க சாய்ஸ் பண்ணே அப்படி சாய்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு அந்த கோர்ஸுக்கு எலிஜிபிளான ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். வசீம், இந்த செட்லயும் சில கேள்வி வந்து அதை கிளியர் பண்ணியாச்சா? வரலையே. நீங்க எனக்கு அந்த ஃபீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, பார்க்கலாம். Whether is there any possibility to get university for minus set score in ETech? Minus set score வச்சு ETech உண்மையா சொல்ல போனா அது பாசிபிலிட்டின்னு சொல்லிட்டோம்னா ஒரு 10% வந்துட்டு நான் சொல்லலாம். சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க காமன் கோர்சஸ்ல செலக்ட் ஆகி போகலாம். உங்களுக்கு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஆர்வமுள்ள ஆளா இருந்து நீங்க ஐலண்ட் ப்ரொவின்சியல் வைட் இன்டர்நேஷனல் வைடான சர்டிஃபிகேட்ஸ் அது சம்பந்தமான விஷயங்கள் நீங்க வச்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா செட் ஸ்கோரை கன்சிடர் பண்ணாம அவங்க வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு எடுப்பாங்க. அப்படி வேண்டா போகலாம். மற்ற சந்தர்ப்பங்கள்ல கிடைக்கிறது கஷ்டம் தான் சொல்ல இயலும். நீங்க வந்துட்டு இன்னொரு தடவை A level செய்து செகண்ட் சிட்டிங் வந்து செய்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்க யூனிவர்சிட்டி போவீங்க. ஓகே, இன்னொன்று கேள்வி இது. பிஎஸ்டி கோர்ஸை விட பயோமெடிக்கல் கோர்ஸ் வைத்தான்னு சொல்லி நியூ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அது வைத்தா இல்லை பிஎஸ்டி கோர்ஸ் வைத்தான்னு கேட்கும். பேர்த்தாண்டு சொல்லி கேட்கறதுல வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா பேர்த்துக்கிற விஷயம் உங்களோட விருப்பத்துல தான் தங்கிருக்கு. இப்ப நீங்க பயோமெடிக்கலை விரும்புனீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க அதுக்கு தாராளமா போகலாம். உங்களுக்கு அந்த கோர்ஸ் வைத்தான கோர்ஸ். அதே மாதிரி பயோசிஸ்டம் டெக்னாலஜி எப்படின்னு சொல்லி சொன்னா அதுல உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லி சொன்னா அதுல நீங்க சாய்ஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வேர்த்தான கோர்ஸா இருக்கு. இதுல நல்ல கோர்ஸ் மோசமான கோர்ஸ் இல்லை. ஒவ்வொரு ஆக்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது அமையும். இப்ப இந்த கேள்விக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ற கஷ்டம் தான். அது நீங்க தான் முடிவு எடுக்கணும் எது வேர்த் இல்லைன்னு சொல்லி. உங்களுக்கு பயோமெடிக்கல் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க தாராளமா அந்த கோர்ஸை முன்னுக்கு போட்டு முன்னுக்கு சாய்ஸ் பண்ணி போடலாம். பிரச்சனை ஒன்று இல்லை. இன்னொரு கேள்வி வந்துருக்குது. பெர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இடெக் ரேங்க் எந்த மாதிரி இருந்தா இடம் பண்ணலாம், அது ஐசிடி ரேங்க் எது மாதிரி இருந்தா இடம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் எந்த யூனியன் சொல்லி குறிப்பிட்டு சொல்லல. ஃபைன். இடெக்னு சொல்லி சொன்னா ஒரு 32 இல்லாட்டி 33க்குள்ள ட்ரை பண்ணலாம் அல்லது 40க்குள்ள வந்தான்னு சொல்லி பார்க்கலாம். பயோசிஸ்டம் டெக்னாலஜி ஒரு 35ன்னு சொல்லலாம். ஐசிடி வந்துட்டு ஒரு 60க்குள்ள சொல்லி பார்க்கலாம். 60க்கு மேல போனா சில ஆக்களே கிடைச்சிருக்கு. அது சம்டைம் அது வெயிட்டிங்ல தான் கிடைச்சிருக்கு. கன்ஃபார்மா கிடையாதுன்னா ஒரு 60க்கு உள்ள இருக்கணும் சொல்லி பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க். ஓகே, அவ்வளவுதான் செட்ல அந்த இது. ஸோ மிச்சாக்கள் கேட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி விலகங்கள் கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இந்த கொழும்பு யூனிவர்சிட்டியில் அந்த பிஎஸ்டி கோர்ஸ் 2 ஃபோக்கஸ் ஏரியா ஆகிதானே,
ஆமா அதுல ஜஸ்கோர் அடிப்படையில டிவைட் பண்றாங்கன்னு சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா. நம்ம விருப்பத்தை தெரிவிக்கலாமா 2 கோர்ஸ்ல? அதான் மெயின். இப்ப என்ன ரிசல்ட் சொன்னா 2 கோர்ஸ்ல நீங்க எந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு விரும்புறீங்க, 2வது கோர்ஸ் என்ன விரும்புறீங்கன்னு சொல்லி நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பிறகு கேட்பாங்க. அதுல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு விரும்புற கோர்ஸை வந்துட்டு நீங்க அதுக்கு வந்துட்டு Z ஸ்கோர் வந்துட்டு கூட இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். மகளிர் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க படிக்கிற பாடத்தை நீங்க சாய்ஸ் பண்ண வேண்டி வரும். இன்னொரு ஆக்கள் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெஷர் ஒன்று தர மாட்டாங்க. சில டைம்ல ப்ரெஷர் வரும். எப்படின்னா உங்களுக்கு ஜிபிஏ குறைய இருந்தால் ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடத்தை சாய்ஸ் பண்ணிக்கொள்ள சிச்சுவேஷன் ஒன்று வரும். மற்றபடி ஃப்ரீடம் தான். ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. ஜப்னா யூனிவர்சிட்டி ஆட்டோமொபைலுக்கும் UAVLS மெக்கானிக்கல் கோர்ஸுக்கும் ஜாப் வேகன்சிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமலே இருக்குது. நிறைய ஸ்ரீலங்காவிலேயே நிறைய கார் கம்பெனிஸ் இருக்கிற, அதே மாதிரி மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் இருக்கிற, இப்போ அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இப்போ இருக்கிற. இப்போ நார்மலாக வந்துட்டு அதுக்குரிய வேகன்சிஸ் வந்துட்டு எடுக்கிறேன். மெக்கானிக்கல் சைட் போனீங்கன்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்குன்னா நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட் தானே, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஈஸியாக வேலை எடுத்து கொடுக்கும். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு தெரியும் அந்த சேலரிஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ரயில்வே டிபார்ட்மெண்ட் சேலரி மிச்சம் கூட. டிரைவருக்கு வரும் 1 lakhs அப்படிப்பட்ட வரும். 1 lakhs விட கூட தான் வரும். அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படி எல்லாருக்கும் வந்துட்டு பெரிய கூடுதலான அளவுல சம்பளம் இருக்கும். அதே மாதிரி நீங்க பிரைவேட்டா நிறைய கம்பெனிஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். இப்படி கார் அசம்பிள் பண்ற ஃபேக்டரிஸ் எல்லாம் இப்ப ஸ்ரீலங்காவில் அதிகரிச்சுட்டு வந்துட்டு, இதால இந்த மெக்கானிக்கல்ங்கிற வேர்டுக்கு வந்துட்டு இப்பயும் ப்ரியாரிட்டி கூட இருக்கும் நம்புறேன். ஓகே அசிமா, வேற எந்த கேள்விகளும் வரல. வேற இருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. செஷன் முடிக்க வேண்டிய டைமுக்கு வந்துட்டோம். ஸோ 1.5 hour ஆயிட்டு. ஓகே, ஜிசாக்கல்லா ஹைரன். இவ்வளவு நேரமும் இந்த செமினார் நடத்துறதுக்காக வேண்டி இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்து இந்த செமினார் நடக்கிறதுக்கு முறையான விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்த மாணவர்கள் எல்லாருக்குமே மிச்சம் ஜிசாக்கல்லா ஹைரன். முக்கியமா எக்ஸாம் டைம்ல கூட இந்த செஷனை பிள்ளைகளுக்காக நடத்தணும்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கிற வளவாளர் ஏஜ் அஹமது வசிமுல்லா அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல ஜிசாக்கல்லா ஹைரன் சொல்லிக் கொள்றேன். தேங்க்ஸ். அண்ட் முக்கியமா ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. வாசிம் சாரி, பிரைவேட்டா வேற கேட்டிருக்கிறாரு அந்த மாதிரி. ஓகே சரி, ஓகே இன்ஷா அல்லாஹ் இந்த செஷன் நடத்துறதுக்கு ஜிசாக்கல்லா ஹைரன். ஸோ வசீம், உங்களோட ஃபைனல் வேர்ட்ஸை நீங்க சொல்லி இந்த செஷன் நாம முடிச்சுக்கலாம். இந்த செஷன்ல ஜாயின் ஆன எல்லாருக்கும் ஜிசாக்கல்லா ஹைரன். எல்லாரும் வந்துட்டு வீடுகளில் தங்கிறீங்க, அதே மாதிரி மாஸ்க் போட்டு வெளியாகுங்க. தென் எல்லாருக்கும் வந்துட்டு யூனிவர்சிட்டி லைஃப் நல்லா அமையணும் சொல்லி வாழ்த்துக்கள். மேக்ஸிமம்